பட்டிமன்றத்தை வள்ளுவர் கோட்டத்திலே நடத்தினோம். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக திருவள்ளுவர் நகரத்தில் காரைக்கால் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது சென்னை தலைநகரம், இது காரைக்கால் ஆன்மீக நகரம். இங்க ஆன்மீக நகரத்தில் என்ன பெருமைன்னா, காரைக்கால் அம்மையார் ஒரு ஈஸ்வரனால் புனிதவதியாக இருந்தவர் காரைக்கால் அம்மையாராக மாறினார். ஆனால் இங்கே கோட்டீஸ்வரனால் இந்த பூமியை ஆன்மீக பூமியில் இருந்து அறிவியல் பூமிக்கு மாற்றி பார்க்க ஆசைப்பட்டிருக்கிறார். அங்க ஆன்மீக பூமியாக மாற்றுவதற்கு ஈஸ்வரனுக்கு துணையாக இருந்தது சக்தி. இங்கேயும் நமக்கு சக்தியை இங்கே துணையாக இருப்பது திரு சக்திவேல் அவர்கள். இந்த நம்முடைய கோட்டீஸ்வரன் சார் அவர்களுக்கு துணையாக இருப்பதனால இந்த நிகழ்வு ரொம்ப அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. காரைக்கால் அப்படின்னாலே என்னன்னா, பொதுவாக காரை என்றால் சுண்ணாம்பு, சுண்ணாம்பால் செய்யப்பட்ட கால்வாயை கொண்டிருக்கிற நகரம் என்று பெயர். அப்படின்னா நம்ம எப்பவோ நாகரிகம் பெற்றிருக்கிறோம், சிவிலைஸ் ஆயிருக்கிறோம். ஆகவே நாம் சுண்ணாம்பால் கால்வாய் அமைத்திருக்கிறோம். இது நாகரிகத்தின் கிரீன் பில்டிங்கினுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட். அப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் இந்த புனித பூமியை நாம் அறிவியல் பூமியாக மாற்றுவதற்கு இங்கே கூடியிருக்கிறோம். இதுல ரொம்ப பேர் பேச போகிறோம். அதிலே பெரும்பாலானவர்கள் இன்று புதிதாக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொன்னாங்க. இவர்கள் இந்த பட்டிமன்றத்துக்கு தான் புதியதை தவிர மேடைக்கு புதிதல்ல. மேடையிலே பல மேடைகளை கண்டிருக்கிறவர்கள். இப்பொழுது இந்த மேடைகளை பார்க்கிற பொழுது ஐயா பேராசிரியர்கள் அவர்கள் எல்லாம் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்கள். பெரும்பாலும் அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இப்பெல்லாம் முதல்வர்கள் எல்லாம் கோட் ஷூட்டில் தான் வருகிறார்கள். ஐயா கல்லூரி முதல்வர்களை சொல்கிறேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஆக இவர்கள் அந்த அளவுக்கு அனுபவமும் பேராசிரியர்கள் அனுபவமும் இங்கே வந்திருப்பது, இங்கே எங்களுடைய தலைமையிலே பேசுவதற்கு இசைந்திருப்பது என்பதே மிக்க மகிழ்ச்சி. பெரியோர் என்பவர்கள் யார் தெரியுமா? யார் அனுபவத்திலும் வயதிலும் சிறியவர்களாக இருக்கிறவர்களையும் பெரியவர்களை போல் மதித்து மரியாதை செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பெரியவர்கள். அந்த வகையிலே நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த சூழலில் ஏஐனுடைய வளர்ச்சி நாளைய தலைமுறையினருக்கு வாய்ப்புகளை கொட்டி கொடுக்கிறதா தட்டி பறிக்கிறதா அப்படின்னு ஒரு பட்டிமன்றத்தை நாம் நடந்திருக்கிறோம். இது நல்ல தலைப்பு. ஏன்னா இந்த தலைப்பை நான் சமூக ஊடகங்களிலே பகிர்ந்த பொழுது நிறைய பேர் லைக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டுமல்ல, நான் எப்படி இந்த தலைப்பை வடிவமைக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்று நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. அதனாலே இது ரொம்ப அற்புதமான தலைப்பு. நான் ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு 15 வருஷம் நினைக்கிறேன் முன்னாடி சென்னையில் ஒரு பள்ளியில் ஒரு மாணவர்கள் நினைச்சாங்க, ஐயா பட்டிமன்றம் நடத்தணும், நீங்க வந்து நடுவராக இருந்து நடத்தி கொடுங்க அப்படின்னாங்க. சரி நான் ஒத்துக்கிட்டேன். பிள்ளைங்க என்ன சொன்னாங்க, சரி சின்ன பிள்ளைங்க தானே 8வது 9வது படிக்கிற பிள்ளைங்க தான் பேசுவாங்க சார், நீங்க வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிட்டு தீர்ப்பு ஒழுங்காக கொடுத்துட்டு போகணும் அப்படின்னாங்க. அங்கே போன உடனே சொன்னாங்க, தலைப்பு அங்கே போனதான் ஸ்பாட்டு. மாணவர்களுக்கும் ஸ்பாட்ல எனக்கும் ஸ்பாட் வச்சுட்டாங்க. இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பார் கொடுத்துட்டாங்க. இது நானே மிரண்டு போயிட்டேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தலைப்பு கேள்விப்பட்டதே இல்லையா, நான் இது வரைக்கும் பேசுறதே இல்லையா சார். இந்த தலைப்பு தான் எங்க மாணவர்கள் இப்பதான் பேசுறாங்க, அவங்களுக்கு இப்பதான் சொல்றேன். நடுவுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுறீங்க. அதனால உனக்கும் ஸ்பாட்டு, என் பையங்களுக்கும் ஸ்பாட்டு, நல்ல ஸ்பாட் வச்சாங்க பிள்ளைங்க. அதுதான் இந்த பிள்ளைங்க, இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைங்க. இப்ப ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லோருமே பெரும்பாலும் டெக்னிக்கல் பல்கலைக்கழகத்திலேயோ கல்லூரியிலேயோ வேலை பார்க்கிறவர்களுக்கு தெரியும். ஏஐ என்பது மனிதன் என்னென்னலாம் கற்றுக்கொள்கிறானோ, சிந்திக்கிறானோ, செயல்படுகிறானோ, வேலை செய்கிறானோ, இது எல்லாத்தையும் மெஷினுக்கு கற்றுக் கொடுத்துட்டு நான் நினைக்கிற மெஷின் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு துறையை தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு ஒரு பிரிவு. அதுவும் இப்ப ஒரு ரீசெண்டா எதை எடுத்துக்கிட்டாலும் ஏஐங்கிறான். எந்த முடிவுகளையும் மாணவர்கள் தானாக எடுப்பதில்லை. அதற்கு பதிலாக எல்லாவற்றையும் இந்த ஏஐ மூலமாகத்தான் எடுத்துக்கிறாங்க, அதாவது ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறாங்க. இதுல மிகப்பெரிய ஒரு சவால் என்னன்னா, ஏஐ வந்தால் எங்களுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் பறி போய்விடும், வேலையை விட்டு தொலைத்து விடுவார்கள். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எழுகிற காரணத்தினால் இப்போ இங்க நம்ம அறிஞர்களை வச்சு அதை பற்றி விவாதிக்கலாம் பட்டிமன்றத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்ந்திருக்கிறோம். எல்லா கண்டுபிடிப்பு காலத்திலேயும் இந்த பிரச்சனை இருந்தது.
ஆனால் இந்த டைம்ல ஏன் அது முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுவரையும் நடந்த எல்லா டெக்னிக்கல் கண்டுபிடிப்புகள், அது டெலிபோனா இருக்கட்டும், ரயில் வண்டியா இருக்கட்டும், ஏரோப்ளானா இருக்கட்டும், வெறும் வேலையை மட்டும்தான் பறித்தது. ஆனால் ஏ என்பது மனிதனுடைய சிந்தனையே பறித்தது. அதனால தான் இதுக்கு எல்லோரும் பயப்படுகிறோம். ஏன்னா மனிதனுக்கு எல்லாவற்றையும் விட வேறுபடுத்தி காட்டுகிற ஒரே ஒண்ணு சிந்தனை மட்டும்தான். அதையே நீங்க மிஷின் கூடி கொடுத்துட்டீங்கன்னா மனிதன் என்ன செய்யறது? அதனால சிந்தனையை பிடுங்கிக் கொள்வதால் மிகப்பெரிய ஆபத்து இருப்பதாக நாம் உணர்கிறோம். அதனால் அறிஞர்கள் இங்கே கூடியிருக்கிறோம். அதுல ஒரு அழகிரிசாமி அவர்கள் ஒரு சிறுகதை எழுதுவார். அதாவது கால்குலேட்டர் கண்டுபிடிக்கிற பொழுது எப்படி அந்த கால்குலேட்டர் என்பது இந்த சமூகத்தில் மக்களிடத்தை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. கால்குலேட்டர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, யார் உடனே கலந்து சொல்லுவாங்களோ அவங்களுக்கு நல்ல மதிப்பு சமூகத்தில். அந்த மாதிரி ஒரு சின்ன மளிகை கடையில் வேலை செய்யறதுக்கு ஒரு முஸ்லீம் வயதானவர் இருப்பார். அவர் கணக்கில் ரொம்ப புலி. 5, 3, 8, 8, 2, 16 கடன்னு எந்த கணக்கு சொன்னாலும் சொல்லிடுவார். அந்த நேரத்தில் யாருக்கும் அவர் மதிக்கவே மாட்டார், யாரையும் மதிக்க மாட்டார். அவர் லேட்டா வருவார், அவர் நினைச்ச நேரத்துக்கு வருவார், நினைச்ச நேரத்துக்கு போவார், முதலாளியே மதிக்க மாட்டார். இது மிகப்பெரிய வருத்தத்தை அவருக்கு கொடுத்தது. என்னடா நம்ம கூட மதிக்க மாட்டோம், நம்ம பணம் கொடுக்குறோம், சம்பளம் கொடுக்குறோம், நம்மளே மதிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு என்ன இவ்வளவு பெரிய அகங்காரமா இருக்கிறான். அந்த நேரத்திலே கால்குலேட்டர் ஒன்று கண்டுபிடிச்ச போது அந்த கடைக்காரரே உட்கார்ந்து கடகடன்னு பட்டன் அழுத்தினாரு. இப்பொழுது இந்த வேகமாக கணக்கு சொல்லுகிற அந்த கணக்குள்ளைக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. அதான் சொன்னான், மிளகாய்க்காரம் உடம்பை கெடுக்கும், அகங்காரம் வாழ்க்கையே கெடுக்கும். அப்போ யார் அகங்காரமாக எனக்கு எல்லாம் தெரியும் என்று இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும் என்பதற்கு இந்த ஒரு சின்ன கதை உதாரணம். அதே மாதிரி சூழல் தான் அன்னைக்கு அவர் கணக்கு பிள்ளைக்கு போன மாதிரி நம்ம எல்லாருக்கும் போகுதே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால் நாம் இங்கே கூடி விவாதிக்க போகிறோம். நம்ம என்ன பண்றோம்ப்பா, மாணவர்கள் எல்லாம் தம்பி நல்லா படிப்பா, நீ படிச்சாதான் வாழ்க்கை, படிச்சு வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாத்து அப்படின்னு. பையனுக்கு ரொம்ப இப்பெல்லாம் வர்றதுக்கு விருப்பமே விட மாட்டேங்கிறான். அப்ப பையனை நம்ம சொல்றோம், தம்பி தூங்காம படிக்காதீர்கள், ஆனால் படிக்காமல் தூங்காதீர்கள். என்ன மோட்டிவேட் பண்றோம். மாணவர்கள், இளைஞர்கள் என்பவர்கள் நாளைய சமூகத்தினுடைய தூண்கள். இளைஞர்கள் என்பவர்கள் வெறும் ஆங்காங்கே முளைத்திருக்கிற வாழை கன்றுகள் அல்ல, இந்த சமூகத்தை தாங்கி பிடிக்க போகிற ஆழம் விழுதுகளாக இருக்க வேண்டும். அதனால அவங்களை மோட்டிவேட் பண்ணி கண்ணா ராஜா படிடா அப்படின்னு அந்த பக்கம் பெற்றோர்கள் சொல்றாங்க வீட்டுல, இந்த பக்கம் காலேஜில் ஆசிரியர்கள் ஊக்குவிக்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற போது பையன் சொல்றான், ஐயோ வாத்தியார் கிளாஸ்ல உட்காரவே முடியலங்கிறான். காலேஜ் என்பது கற்பனை, கிளாஸ் ரூம் என்பது ரோதனை, அதிலே தேர்வு என்பது ரோதனையிலோ ரோதனை, அதையெல்லாம் தாண்டி பாஸ் ஆவதுதான் சாதனை சாதனை சாதனைன்னு கவிதை எழுதுகிறான். இப்போ அப்ப அந்த மனநிலை அந்த மாணவனை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்க பாருங்க. ஏன்னா வாத்தியார் சொல்லி கொடுக்கும் போது எங்கேயோ இருக்கிறான், போனா வீட்டுல ஏஐயோ கூகுள் தான் இப்ப போயிடுச்சு, ஏஐ பார்த்துக்கலாம், ஏஐ சொல்ற பதில் வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா படிச்சு இவ்வளவு படிக்க வச்சுட்டு பையன் படிச்சு முடிச்சுட்டு வந்தாக்க வேலை கிடைக்கலன்னு வருத்தப்படுறான். அப்ப அந்த பையன் எழுதுறான் ஒரு கவிதை, நடித்தால் நாடு கொடுக்கிறார்கள், படித்தால் வேலையைத்தான் கொடுக்கவே மாட்டேங்கிறார்கள். ஐயா, இது பையன் எழுதுற கவிதை, எனக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை, சரிங்களா? அப்போ அவங்களுடைய வேதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் பாருங்க. அப்போ ஒரு பாதிப்பு என்பது ஆண்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா, இன்னும் அதே பையன் இன்னொரு விதமா எழுதுறான். எக்ஸாம் அவன் கஷ்டம் போல இருக்கு, எக்ஸாமும் பொண்ணும் ஒண்ணு, அது இரண்டையும் கட்டி கொடுக்கிறவர்களின் தொல்லைதான். இது யாரு? நம்ம மாதிரி பழைய ஆளுங்க எழுதின கவிதை. இப்பெல்லாம் கட்டி கொடுக்கறதே இல்லை, பேப்பரை பெண்களையும் கட்டி கொடுக்கறதே இல்லை, ஃபீட் பண்றான். இந்த பையன் எம்ஏ படிச்சிருக்கிறான் அல்லது எம்ஏ படிச்சிருக்கிறான், மாசத்துக்கு இவ்வளவு சம்பளம் வாங்குறான், இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமா? யாருக்கிட்ட கேட்கிறான்? ஜோசிகாரங்கிட்ட கேட்கறது இல்லை, பக்கத்தில் சொந்தக்காரங்கிட்ட கேட்கறது இல்லை, நேரா போய் ஏஐல கேட்கறான். அது எந்த நேரத்துக்கு எந்த மூட்ல இருக்குமோ தெரியல, அது ரிஜெக்ட் பண்ணா மாப்பிள்ள ரிஜெக்ட். இதுதான் இப்போதைய நிலைமை. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேலை வாய்ப்புல மட்டும் இல்லையா, குடும்ப வாழ்க்கையிலேயும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆகவே தான் இந்த தலைப்பு பொருத்தமான தலைப்பு. இந்த பொருத்தமான தலைப்பை யாரால விவாதிக்க முடியும் அப்படின்னா, ஒன்று இந்த துறை சார்ந்த அறிவு இருக்க வேண்டும், இன்னொன்று
இந்த துறை சார்ந்த அறிவை தமிழிலே வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல் இருக்க வேண்டும். அதை ஒருங்கே பெற்றவர்கள் இங்கே இருக்கிற பேராசிரியர்கள். இவர்கள் எல்லோரும் பேராசிரியர்கள், வெவ்வேறு கல்லூரிகளிலே வெவ்வேறு பொறுப்புகளிலே இருக்கிறார்கள். ஆனால் அனுபவமிக்கவர்கள் இந்த துறையில் இருந்தாலும் சரி, இதை சார்ந்த துறைகள் இருந்தாலும் சரி, ரொம்ப மிக்க அனுபவம் உடையவர்கள். இதுல பட்டிமன்றம் என்பதை ஏன் நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பட்டிமன்றத்துக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கு. இந்த பட்டிமன்றம் ஆரம்ப காலங்களிலே சமயங்களை எந்த சமயம் உயர்ந்தது என்று பேசுவதற்கு, அந்த சமயத்தை பரப்புவதற்காக இந்த பட்டிமன்றத்தை பயன்படுத்தியிருக்கிறார் ஆரம்ப கால வளர்ச்சி. அதன் பிறகு இலக்கியங்கள் தோன்றி வளர்ந்த போது இலக்கியத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வாலியினுடைய வதம் சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி இலக்கியத்தை நோக்கி நகர்ந்தது. அதற்கு பிறகு அதனுடைய நகர்வு என்பது அரசியலில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தியிருக்கிறார்கள். எப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காங்கிரஸிலே சேர்ந்து தேர்தல் பிரச்சாரத்திற்காக போகும்போது சென்னையில மந்தவெளியில போய் பிரச்சாரம் பண்றார். போய் பண்ணும்போது என்ன சொல்றாரு, அப்போ காங்கிரஸுக்கு காலை சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் போய் பேசுறார், பெருமக்களே, வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் காலை சின்னத்திற்கு வாக்களித்தால் தான் நாடு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு பேசிட்டு போறார். எல்லோரும் காலை சின்னத்திற்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. அதற்கு மறுநாள் அவருடைய நண்பர், ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிற கலைஞர் அவர்கள் வருகிறார். நேற்று என்னுடைய நண்பர் இங்கே வந்து உங்களை காலை சின்னத்திற்கு ஓட்டு போட சொன்னார். அது காலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் நாடு செழிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது தப்பு. ஏன்னா காலை ஒருபோதும் கண்டுபிடி போடாது, அதனால பால் கறக்க முடியாது. பால் கறக்கவில்லை என்றால் பால்வளம் பெருகாது, பொருளாதாரம் பெருகாது. ஆகவே காலை சின்னத்துக்கு போடாது, எங்க சின்னத்துக்கு போடுங்க. எப்படி பாருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அப்புறம் கண்ணதாசன் அதுக்கு பதில் சொல்லுகிறார், இல்ல இல்ல, அவர் சொன்னது பசுமாடுக்கு தான் கண்டுபிடி போடும், ஆனால் எந்த பசுமாடும் காளை மாடு இல்லாமல் கன்றுக்குட்டியே போடாது. ஆகவே நீங்கள் காளை மாட்டுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஆரோக்கியமான விவாதங்கள் எங்கே இருந்ததுன்னா, பட்டிமன்றத்தினுடைய வடிவம் தான் அங்கே தேர்தல் பிரச்சாரத்திலே எதிரொலித்தது. அதே மாதிரி தான் அதே பட்டிமன்ற பாங்கு சட்டமன்றத்திற்கு போகிறது. ஒரு எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் தங்களுடைய கருத்துக்களை விவாதிப்பதற்கு இந்த பட்டிமன்ற யுக்தியை தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இப்படி பட்டிமன்ற யுக்தி பயன்படுத்திய போது இதை பற்றி கவிதைகள் எல்லாம் கண்ணதாசன் சொல்லுவார். அதாவது, உன்னுடைய வாக்கு என்பது ஒரு யோக்கியனுக்கு விழுந்தால் உனக்கு எதிர்காலம், உன்னுடைய வாக்கு ஒரு அயோக்கியனுக்கு விழுந்தால் அவனுக்கு எதிர்காலம். அதை யார் சொன்னா? கண்ணதாசன் சொன்னார். அதே வழியில் அதற்கு பின்னால் அந்த வாலி சொல்லுவார், நாங்கள் மனிதர்களை எல்லாம் மந்திரிகளாக்கினோம், ஆனால் மந்திரிகளைத்தான் மனிதனாக்க முடியவில்லை. இப்படி ரொம்ப ஆரோக்கியமாக இந்த அரசியல் நிகழ்வுகளை பட்டிமன்ற பாணியிலே நாசூக்காக நாகரிகமாக இரண்டு அணிகள் பேசிக் கொண்டதும் இந்த பட்டிமன்ற யுக்தி. அந்த பட்டிமன்ற யுக்தியை தான் இன்னைக்கு அறிவியல் கருத்துக்களை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கம்பெனியில வேலை செய்கிறவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே பட்டிமன்ற வடிவில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்னன்னா, பொதுவாக எந்த தொழில்நுட்பமாக இருந்தாலும் அது நீர் போல. நீர் ஓடினால் ஆறு, ஓடாமல் இருந்தால் சேரு. அப்போ எந்த ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும், அது ஏஐ ஆக இருந்தாலும், இந்த தொழில்நுட்பம் என்பது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஆறாக இருக்கும். ஆறு தான் நல்ல ஆக்சிஜனை கொடுக்கும், நல்ல பயிரை விளைவிக்கும். அப்படி இந்த தொழில்நுட்பமும் ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் இது மாதிரி அறிஞர்கள் கூடி விவாதிக்க வேண்டும், அதை நீங்கள் ஆமோதிக்க வேண்டும். இதுல நீங்கள் அருமையான கூட்டம். நான் இது ஏற்கனவே சென்னையில் நான் பார்த்திருக்கிறேன். IEEEக்கு வரக்கூடியவர்கள் நல்ல கூட்டம், நல்ல ரசிகர்கள். கூட்டத்திற்கும் கும்பலுக்கும் வேறுபாடு இருக்கிறது. காரணம் இல்லாமல் நோக்கம் இல்லாமல் கூடுவது கும்பல், கொள்கையோடு லட்சியத்தோடு கூடுவது கூட்டம். இது கொள்கையோடு லட்சியத்தோடு இருக்கிற கூட்டம். ஆகவே இது நல்ல கூட்டம். நல்லபடியாக எங்களை எல்லோரையும் ஊக்குவிக்க வேண்டும். அதே மாதிரி வேடிக்கை பார்ப்பதற்காக வருவதுதான் கும்பல். ஆனால் தனக்குள் வெளிச்சத்தை பாய்ச்சிக் கொள்வதற்கு, தன்னை விழிப்பு அடைய செய்வதற்காக கூடுகிறது தான் கூட்டம். இப்போ நல்ல அற்புதமான ஒரு கூட்டம் இங்கே சேர்ந்திருக்கிறது. பலர் இந்த மேடைக்கு புதிது. இந்த மேடையில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நம்ம நேரடியா தலைப்புக்குள்ள போயிடலாம். மேடையில் இருக்கிறவர்கள் சிலர் புதிதாக இருக்கலாம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் துணியாத வரை
மேடை பயம் காட்டும். நீங்கள் துணிந்து விட்டால் இந்த மேடை வழிகாட்டும். ஆகவே நீங்கள் துணிந்து செயல்படுங்கள், எதற்கும் பயப்படாதீர்கள். புதிதாக பேசுகிறவர்கள் எந்த விதத்திலும் பயப்படாதீர்கள். மேடை தயாராக இருக்கிறது உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு. இன்னொன்றையும் கூறிக்கொள்கிறேன். ஆயுதம் இல்லாமல் கூட ஒருவனால் ஜெயிக்க முடியும், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது. ஆகவே நல்ல நம்பிக்கையோடு வந்து பேசுங்கள். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை யார் தடுத்தாலும் செய்யுங்கள். நீங்கள் எதை விரும்பவில்லையோ அதை யார் சொன்னாலும் செய்யாதீர்கள். இதுதான் உங்களை முன்னகர்த்துகிற தாரக மந்திரம். புகழ் பேசினால் புகழ் வரும். புகழ் என்ன செய்யும் தெரியுமா? புகழ் வாங்கும் வரை சாவி கொடுக்கும், வாங்கிய பின் சக்தி கொடுக்கும். அதனால்தான் நம்ம சக்தி சார் நம்மளை எல்லாம் புகார வச்சு பேச வைக்கிறார். அது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே தகுதி உள்ளவர்கள் ஜெயிப்பதை காட்டிலும் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் பெரும்பாலான இடங்களில் ஜெயித்திருக்கிறார்கள். இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் நம்பிக்கை நட்சத்திரங்கள். நீங்கள் மேலே வந்திருப்பதே நம்பிக்கை. ஆகவே உங்களுக்கு சிறப்பாக பேசுவதற்கு வாழ்த்துக்கள். இன்று நீங்கள் எல்லோரும் இங்கே பேச வேண்டும். நாளை இங்கே கேட்கிறவர்கள் உங்கள் பேச்சை பற்றி எல்லோரும் பேச வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இப்பொழுது நேரடியாக நம்மளோட பட்டிமன்ற தலைப்புக்குள்ள போயிடலாம். செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி நாளைய தலைமுறையினருக்கு வாய்ப்புகளை கொட்டி கொடுக்கிறதா அல்லது தட்டி பறிக்கிறதா? இது காலத்தின் தேவை. நாம் கட்டாயமாக அறிஞர்களை கொண்டுதான் நாம் இதை விவாதித்து முடிவெடுக்க வேண்டும். ஆகவே இந்த அணியில் வாய்ப்பை கொட்டி கொடுக்கிறது என்ற அணியிலிருந்து பேசுவதற்காக பேராசிரியர் முனைவர் NN ஜோதி ஸ்வரூபன் அவர்கள் RNK பொறியியல் கல்லூரியிலிருந்து சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். ஜோதி ஸ்வரூபன் அவர்கள், அவர் பேரிலே ஜோதி இருக்கிறது. இந்த அரங்கத்திற்கு வந்து ஜோதியை ஏற்றுங்கள், ஒளியை ஏற்றுங்கள், ஒளியை பாய்ச்சுங்கள், எல்லோருக்கும் அது பரவட்டும் என்று சொல்லி ஜோதி ஸ்வரூபன் அவர்களை அன்போடு உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு பேச வேண்டும் அன்போடு அழைக்கிறேன். Hello. Respected all I2K family members, மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, நாளைய தலைமுறைனா இந்த ஹாலில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் காலேஜில் இருக்கீங்க. கரெக்டாக? நாளைய தலைமுறை எல்லாரும் ஓப்போடு, சத்தமே இல்லை, பெருந்தலைவர் காமராஜ் ஓப்போடு. அப்புறம் EGS காலேஜ், ரெண்டு தலைவர். உங்களுக்கு தான் அந்த பட்டிமன்றம், அதனால சொல்கிறேன். ஸோ மதிப்புக்குரிய அவர்களே, ஏஐ உங்களுக்கு இந்த தலைமுறைக்கு வாய்ப்பை கொட்டி கொட்டி கொடுக்கிறது என்று பேச வந்திருக்கின்ற என் அணியை சார்ந்த நல்லவர்களே, தோழர்களே, நண்பர்களே, கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் ஏஐ சாட்ஜிபிடியில் சாட் பண்ணிட்டு கருத்துக்களை எடுத்து வந்து ஏஐ பார்த்து வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற கெட்டவர்களே, தோழர்களே. ஏன் எதிரணிக்கிட்ட தான் பாயிண்ட் எடுக்க முடியும், அதனால தான் எடுத்துருப்பாங்க. அதை ஏஐ சாட் எடுக்கக்கூடாதுல்ல, சொந்தமாக எடுக்கிறது இல்லை. அதனால சொல்கிறேன். அனைவருக்கும் குட் ஆஃப்டர்நூன். நடுவர் அவர்களே, ஏஐ ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய திறன் படைப்பு. அதற்கு எடுத்துக்காட்டு எப்படின்னா, தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா, உயிரே உயிரே உயிரை தலைவா தலைவா. எல்லாரும் புரிஞ்சுக்கணும், அப்படித்தானே? இந்த தலைவர் வந்து ஒரு பட்டி தொட்டி எல்லாம் போகாம ஓட்டு போடுங்க கெஞ்சவே இல்லையா. எல்லாருக்கும் 5000 10,000 வெள்ளி குத்து வழக்கு, வெள்ளி குடம், வெள்ளி எல்லாம் கொடுக்கவே இல்லையா. வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு அப்பப்ப வந்து ஹாய் சொல்லுவாராம். ஆனா யாரும் எதிர்பார்க்க விதத்திலே, அவரும் எதிர்பார்க்காத விதத்திலே, இந்த கடவுளே எதிர்பார்த்த விதத்திலே இந்திய தொலைக்காட்சியிலே, இந்திய வரலாற்றிலே முதலாக போட்டு சிஎம் பதவி ஏற்றுக்கிட்ட அந்த ஐயா, இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் ஏஐனால அரசியலே மாறி போச்சு.
மக்கள் ஓட்டு போட வேண்டும், தலைவர்கள் கோட்டு போட வேண்டும், கோட்டு போட்டு முடிந்தவுடனே மக்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல நோட்டு போட வேண்டும், அதற்கு பிறகு பணம் இருந்தால் ஓட்டு போட வேண்டும். இதுதான் இன்னைக்கு ஏஐ காலத்தில் மாற்றப்பட்டிருக்கிற அரசியல். நீங்க தொடருங்க. ஆக இந்த கோட்டு போட்ட சிஎம் எப்படி ஆனார்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க, எப்படி திடீர்னு ஒரு மாற்றம். அது ஒரு ஒன் ஆஃப் த முக்கிய காரணம் வந்து ஏஐ பேஸ்டு ஸ்மார்ட் போன் தான். நடுவர்களே, எல்லாரும் காலை இழந்த உடனே ஃபர்ஸ்ட் தடவிப்பை வாட் ஸ்மார்ட் போன். ஒரு பஞ்சு டைலாக் சொல்லவா? பஞ்சு டைலாக் அதுக்கு தான் 5 பேர் வச்சிருக்கோம். 5 பேரும் பஞ்சு பஞ்சா இந்த டாபிக்கை பிரிச்சு பேசணுங்கிறதுக்கு தான் 5 பேர் பேசுங்க. கண்ணா, பொண்டாட்டி இல்லாம 5 வருஷம் சந்தோஷமா வாழலாம், செல்போன் இல்லாம 5 நிமிஷம் வாழ முடியாது. ஆக இந்த முதல்வர் பதவி இருக்கும் போது ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னாரு. அதாவது ஐடி விங், நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஐடி விங் யாரு? ஏ பேஸ்ட் சிஸ்டம் மொபைல் போன். ஆல்ரெடி ஒரு மாசு எப்படி பாஸ் ஆனாரு? இளைஞர்களை கொண்டு மொபைல் போன வந்தாரு, சின்ன குழந்தைகளை கவர் பண்ணாரு, அப்படியே பெரியவங்களை அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா கிருஷ்ணன் நயன்தாரா எல்லாரையும் கவர் பண்ணி இந்த சமுதாயத்திலே ஒரு ஏஐ பேஸ்ட் டெக்னாலஜியா ஒரு சமுதாய மாற்றம் கிடைக்குங்கிறதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். இதை நம்ம மறுக்கவும் முடியாது, மறக்க முடியாது. இதுதான் சாசனம். இரண்டாவது பாயிண்ட், ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா 30,000 to 70,000 உயிர்களை ஒரு நாளைக்கு ஏஐ பேஸ்ட் கேமரா தாக்குகின்றது. 30 to 70,000 people are live because of AI camera. முன்னாடி எல்லாம் நீங்க பார்த்துப்பீங்க, நிறைய திருட்டு போயிட்டே இருக்கும். இப்போ திருடோட வேலை என்ன தெரியுமா? சிச்சுவேஷன் சாங்ஸ் பாடவா? ஓட 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 முடியல, பாட 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 முடியல, தேடி 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 ஒன்றும் கிடைக்கல, ஆக மொத்தம் ஒன்றும் வழங்கல. இதுதான் நிலைமை. இது நம்ம பேச்சு பத்தி சொல்றீங்களா வேற எதுக்கு சொல்றீங்க? எங்கு தப்பு நடக்கிறதோ அங்க ஏஐ வந்து கிளிக் செய்யறது, அந்த தண்டனைக்கு அந்த தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது. சின்ன சொல்லுவாங்கல்ல, தப்பு பண்ணா சாமி கண்ணை கூத்துது. இப்ப பாருங்க, தப்பு பண்றீங்க, டக்குன்னு கிளிக் பண்ணுது, தப்பு வாங்கி கொடுக்கிறது. அப்ப யார சொல்லலாம்? ஏஐ டெக்னாலஜியா? கடவுளா? நெற்றிக்கண் திறந்ததும் குற்றம் குற்றமே யாரு? சிவனோட 3வது கண்ணு தான். தேர்ட் ஐ இஸ் ஏஐ கேமரா. ஆக இந்த ஏஐ கேமரா ஒரு சமுதாயத்தை மாற்றுகிறது. குற்றங்களை 40 to 60% கம்மி பண்றது. ஓகே, பெல் எது கடிச்சீங்க? 5 minutes. ஒரு கடைசி ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், இந்த நம்ம வந்து உலகத்திலே ஒரு பெரிய கஷ்டமா ஜாப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். காலை எழுந்து சமையல் பண்ணணும், பாவம் அவங்களுக்கு சட்னி வைக்கணும், சாம்பார் வைக்கணும், பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டு ஒரு துணை இல்லாம இருப்பாங்க, ஒரு பேச்சு துணையில இருப்பாங்க ஹவுஸ் ஒய்ஃப். அது கண்டுபிடிச்ச பாருங்க அலெக்சா. இந்த அலெக்சா நீங்க பாருங்க, என்ன சொன்னாலும் கோபப்படாம கேட்கும். அழகா நீங்க கோபப்பட்டு பேசினா கூட கோபப்படாம கேட்கும். என்ன டிப்ஸ், நாளைக்கு நடக்க போகுது, கோல் டேட் என்ன, எல்லாமே அலெக்சா சொல்லும். அழகான ஒரு டிவைஸ் ஆக்சுவலி. நம்ம அலெக்சா கேட்குறேன், அலெக்சா ஒரு குத்துப்பாடு போட்டு ரண்டக்க 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 அப்படின்னு சொல்லணும். அலெக்சா போது மெலடி சாங் போடு, போட்டு பாடாது, அப்படியே ஸ்டடி பண்ணும், ப்ரெடிக்ட் பண்ணும். இந்த ஆளுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணும். அப்புறம் அழகா பாடும். பெண்கள் வந்து தீரும் போது என்ன பண்ணமோ மனசு, எல்லாமே அழகா ப்ரெடிக்ட் பண்ற ஒரு ஏஐ டிவைஸ் அலெக்சா சமுதாயத்தை ஒரு நபரா இருக்கிறது. ஆக்சுவலி கடைசி ஒரு பாயிண்ட் சொல்றேன். நம்ம வந்து எதிரே இருக்கு இந்த பாயிண்ட். ஆக்சுவலி ஒரு பாட்டு சிச்சுவேஷன் முன்னாடி பாடி இருக்காங்க. பறவையை கண்டா விமானம் படைத்தான், பறவையை கண்டான் விமானம் படைத்தான், ஃபிஷ்ஷை கண்டான் ஷிப்பை படைத்தான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், சன் 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 மனிதன் மாறிவிட்டான். கண்ணதாசன் பாட்டையே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பாடுகிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். இப்படிதாங்க இந்த ரைட் பிரதர்ஸ் வந்து விமானம் கண்டுபிடிக்கும் போது இந்த எதிரில வந்து சொன்னாங்க, இதே மாதிரி குறை சொல்லிட்டே இருந்தாங்க, சிரிச்சுட்டே இருந்தாங்க, கேட்பேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்கல்ல. அதே மாதிரிதான் நாளைய கற்பனைகளை நிஜமாக்குறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த ஏஐ. ஒரு காஷன் இருக்கு. ஏஐ வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்டா ஹேண்டில் பண்ணணும். நல்ல ஹஸ்பண்ட் வரணும்னா நல்ல குடும்பஸ்திரி இருக்கணும். நாம எல்லாம் குடும்பஸ்திரி.
அழகா நல்ல ஹஸ்பண்டா கண்ட்ரோல் பண்ணி எது கேட்கணுமோ அதை கேட்கணும். சும்மா அதை கன்ஃபியூஸ் பண்ணி ராமாயண கதை சீத கதைலாம் சொல்லக்கூடாது. நல்ல விஷயங்களை சொன்னா நல்ல விஷயம் கண்ணா பார்த்தோம்னா பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். ஐடபிள்யூ மெம்பரான உடனே பிடிக்காது, போக தான் பிடிக்கும் என்று சொல்லி வாய்ப்புகளை தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமாக பேசினீர்கள். கருத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்து வச்சிருக்கிறீங்க. பாம்பின் கால் பாம்பரியும். உள்ளூர்காரனுக்கு தான் உள்ளூர்காரனை பற்றி தெரியும். அதனால இவர் சொன்ன கருத்தெல்லாம் எந்த அளவுக்கு சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு அதே கல்லூரியிலிருந்து வரணும். அப்போதான் அது நல்லா இருக்கும். அதான் ஒரு கவிதை என்னுடைய நண்பர் லிங்குசாமி டைரக்டர் அவர்கள் நைட்டு 12 மணிக்கு ஒரு கவிதை எழுதி ஒரு ஃபோன் அடித்தார். தசரதனுக்கு 60,000 மனைவி, எந்த சந்தேகமும் இல்லை. தசரதனுக்கு 60,000 மனைவி, எந்த சந்தேகமும் இல்லை. ராமனுக்கு ஒரே மனைவி, 1000 சந்தேகங்கள். அந்த மாதிரி இவர் பேசிய பேச்சில் எவ்வளவு சந்தேகங்கள் இருக்கிறது. அந்த சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அல்லது அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டு வருவதை கேளுங்கள் என்று சொல்லி இந்த நேரத்தில் அதே கல்லூரியில் ஆரம்பிக்க பொறியியல் கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர் எஸ் நீலகண்டன் அவர்களை அன்போடு மேலே கொள்கிறேன். நீலகண்டன் என்பது சிவபெருமானுடைய இன்னொரு பெயர். விஷத்தை மூழ்கிய போது பார்வதி அம்மா பிடிச்சாங்க, அப்போ விஷம் தங்கி விடுகிறது. ஆகவே நீலகண்டன் என்று பெயர் பெற்றார். இந்த சிவதலத்திலே நீலகண்டன் அவர்களை பேசுவதற்கு உங்கள் பலத்த கைத்தட்டலோடு அன்போடு அழைக்கிறேன். நன்றி நடுவர் அவர்களே. மேடையில் விட்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் சக பேச்சாளர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு வேண்டுகோள், குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்துக் கொள்ளுங்கள். 3 நிமிடத்திற்கு ஒரு பெல் அடிப்பார்கள், 4 நிமிடத்திற்கு ஒரு 2வது பெல் அடிப்பார்கள், 5வது நிமிடத்தில் முடித்துவிட வேண்டும். அவர்கள் இன்றைய தலைமுறை பிள்ளைகள் தான், விசில் அடிக்க மாட்டார்கள், ஆனால் பெல் அடிப்பார்கள். நன்றி. தொடரும். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர். உண்மையான அறிவு என்பது எதை உருவாக்க வேண்டுமோ, எதை பாதுகாக்க வேண்டுமோ என்பது. இன்று மனிதன் உருவாக்கிய மனிதன் அறிவை வளர்க்க வேண்டியது ஒன்று. ஆனால் இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை தட்டி பறித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. இங்க 5 பேர் வந்திருக்காங்க, அதுவும் 5 விதமா பேச வரல, 5 பேர் சேர்ந்து ஒரே விதமா பேச வந்திருக்காங்க. கொட்டி கொடுக்குது. அது என்ன கொட்டி கொடுக்குதுன்னு தெரியல. அடுத்த வருஷம் இதே IEEE மெட்ராஸ் செக்ஷன் ரோபோட் யூஸ் பண்ணி பட்டிமன்றம் நடந்துச்சுன்னா இங்க 10 பேரோட வாய்ப்பு போகும். உங்களுக்கு சேர்த்துதான் நான் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க அந்த பக்கம் போய் என்ன சொல்றீங்க? IEEE கொட்டி கொடுக்குது. என்ன கொட்டி கொடுக்குது தெரியலையே. வேலை வாய்ப்பு கொட்டி கொடுக்குது. வாய்ப்புகள்லாம் எடுத்துட்டு வேலை போயிட்டு இருக்கு. ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி, மனுஷனுடைய ஃபியூச்சரே போயிட்டு இருக்கு. அப்புறம் டெக்னாலஜி வச்சு என்ன பண்றது? நண்பர் ரொம்ப அருமையா பாட்டு பாடாரு. எப்பவுமே ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடி அழகா கிரியேட் பண்ணிட்டாரு. ஒரு புரட்சியே தமிழ்நாட்டில் உருவாச்சு அப்படின்னும் போது ஏஐனால மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு 40% தான் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க. அப்ப 60% ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணலையே. அப்படி பார்த்தா நடுவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, காக்கி சட்டையும் ஒயிட் பேண்ட்டும். அப்ப அதுவுமே ஒரு டெக்னாலஜி சொல்ல முடியும். யூனிஃபார்ம் இல்லையா? நான் காலேஜ் படிக்கும் போது காக்கி பேண்ட்டும் காக்கி ட்ரௌசரும் வெள்ளை சட்டையும் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல அன்னிலிருந்து அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். சிம்டம் சொல்றாங்க நடுவர்கள், வேற ஒன்றும் கிடையாது. அலர்ச்சி வேகமாக இருக்கலாம், ஆனால் அந்த வேகத்தில் மனிதன் உழைப்பும் வாய்ப்புகளும் பறிக்கப்படுகிறது. இன்று நமக்கு உதவுகிறது. நாளை நம்மை மாற்ற ஆரம்பித்தால் அது வளர்ச்சி அல்ல, மனித வாய்ப்புகளை தட்டி பறிக்கும் ஒரு செயல். இன்று அலெக்சா சொல்றாரு, அலெக்சா கிட்ட பாட்டு பாட பாட்டு பாடுது. நாளை அலெக்சாவிடம் வேலை கேட்கும் நிலைமை வரப்போகிறது. அதே அலெக்சாவிடம் ஒரு பாட்டு பாட சொல்றாரு. மனிதன் இந்த அலெக்சா வந்ததுக்கு அப்புறம் குடும்ப உறவுகளும் மனித உறவுகளும் இணைப்புகளும் அழிக்கப்பட்டதுதான் உண்மை. பெட் டைம்ல அலெக்சா கிட்ட ஸ்டோரி கேட்கறாங்க. ஆனா அந்த காலத்துல தாத்தா பாட்டி கிட்ட ஸ்டோரி கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் இன்னைக்கு இல்ல, அலெக்சா போயிட்டாங்க. தேர்ட் கேமரான்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிப்பா சொன்னாரு. அதே ஒரு மனிதன் எங்கு போகிறான், எங்கு வருகிறான், என்ன சாப்பிடுகிறான், எங்கே செல்கிறான், எல்லாமே அந்த டெக்னாலஜியா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. ஒரு தனி மனிதனுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. அதே டெக்னாலஜியில போய் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லும், எப்படி ஒரு கொலை பண்ணணும் எப்படின்னா டெக்னாலஜி சொல்லும். தொழில்நுட்ப ரீதியா எப்படி திருடு பண்ணணும் டெக்னாலஜி சொல்லும். இதுல எங்க ஒரு தனிமனுடைய பாதுகாப்பு என்ன எங்க இருக்குன்னு எனக்கு புரியலையே.
ஏயா போய் எப்படி திருடுறது எப்படி கொலை பண்றதுன்னா கேட்பீங்க? இல்ல அந்த கேள்வி ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஒரு மனிதனுடைய பொதுவா வந்து எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதுதான் ஒரு மனிதனுடைய மூளை பண்ணும். அது டெக்னாலஜி ஒன்றும் பண்ண முடியாது. தொழில்நுட்ப வளர்ச்சி நல்லது, அதை மறுக்கல். ஆனால் மனித மதிப்புகளும் தனி மனித உரிமைகளும் அதை விட பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மகாபாரதத்துல சகுனின்ற ஒரு கேரக்டர் ஒரு மனிதனுடைய மூளையை வென்று பாண்டவர்களுடைய அரசை கவிழ்க்க செய்தது. இன்று உங்க ஏஐ டிஜிட்டல் சகுனி ஆன்லைன் ரம்மி என்ற முறையில் வருங்கால இளைஞர்களின் எதிர்காலத்தையும் பல குடும்பங்களையும் நடுத்தருவுக்கு இழுத்து வந்து கொண்டிருக்கிறது உங்க டிஜிட்டல் சகுனி. அது மட்டுமல்ல, இப்ப ராமாயணத்தை பத்தி இன்னும் சொன்னாரு, ராவணன் மிகப்பெரிய அறிவாளி என்று இதிகாசங்கள் கூறுகின்றது. ஆனால் அவன் அறிவில் அகங்காரமாய் மாறிய போது ராவணன் விருந்தான். என்றைக்கு ஏஐ டெக்னாலஜி மனிதரை விட அறிவாளி என்று நாம் நம்புகிறோமோ மனித குலமே ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் என்பதுதான் நிதர்சனமற்ற உண்மை. மனிதன் தன் அறிவால் ஏஐ உருவாக்கினான். ஆனால் இன்றோ அது ஏஐ மனிதன் அறிவையும் வாய்ப்புகளையும் தேவையற்றாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. இது வளர்ச்சி அல்ல, மனித குலத்திற்கு விடுக்கும் ஒரு எச்சரிக்கை மணி. அதை கொடுத்துட்டாங்க பாருங்க. மனித அறிவை மிஞ்சும் அளவுக்கு தொழில்நுட்பம் வளரும் போது மனிதர்களின் வாய்ப்புகள் குறைவது நிதர்சனமற்ற உண்மை. கல்வி கற்ற வளர்ந்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காத வேலை வந்தால் அது தொழில்நுட்ப வளர்ச்சி அல்ல, சமூக ஆபத்து. வேலை இல்லா பட்டதாரிகள், சிந்திக்காத மாணவர்கள், தனிமையில் வாழும் மனிதர்கள், இதுதான் கட்டுப்பாடில்லா ஏஐ வளர்ச்சியின் எதிர்காலம் என்றால் இது வாய்ப்பு கொடுப்பதல்ல, வாய்ப்பை தட்டி பறிக்கிறது. இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவங்களுக்கும் பசங்க எழுதுற எக்ஸாம் பேப்பருக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. அப்போ சில உட்காந்து அவங்களுக்கும் எக்ஸாம் பேப்பர் எழுதுறாங்க மாணவர்கள், அதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ரெண்டுமே தெரிஞ்சது கஷ்டம், எவ்வளவு சொன்னாலும் கேட்க போறதில்லை இவங்க. நாளைய தலைமுறைக்கு நாம் விட்டு செல்ல வேண்டியது வேலை இழப்பு அல்ல, வேலை நிறைந்த எதிர்காலமும். அதனால் ஏழை மனிதன் மாற்றாமல் மனிதன் முன்னேற்றம் கருவியாக மட்டுமே இருக்க வேண்டும். நாளைக்கு வேலை வாய்ப்பை மெஷின் எடுத்துக்கொள்ளலாம், மனித சிந்தனையை சேட்பாட் எடுத்துக்கொள்ளும், மனித உறவுகளை விர்ச்சுவல் உலகம் எடுத்துக்கொள்ளும். ஒரு காஃபி போட மெஷின் ரோபோட் வரும், ஒரு கண்ணீரை துடைக்கவும் ரோபோ வரும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ரோபோக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போக வேண்டியதான், குடும்பம் நடத்திட்டு போக வேண்டியதான். கரெக்டா இல்லையா? ஏன்னா இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, கிடைச்சாலும் செலவு அதிகமா இருக்கு, ரோபோ செலவு மிச்சம் தான். இவர் சொல்ற மாதிரி அலெக்சா வச்சுட்டு குடும்பம் நடத்திட்டு போக வேண்டியதான். வாய்ப்பு கொடுத்து விட்டு வாழ்க்கையை எடுக்கும் போது அந்த வாய்ப்பு யாருக்கு என்று யோசிக்க பாருங்கள். மனிதன் கையால் வேலை செய்தான், அதில் உழைப்பு இருந்தது, உறவு இருந்தது, பெருமை இருந்தது. இன்று மெஷின் வேலை செய்கிறது, இதில் எங்கு உழைப்பு இருக்கிறது, உறவு இருக்கிறது, பெருமை இருக்கிறது. தொழில்நுட்பத்தால் கைத்தொழில் இழந்த மனிதன் சிந்தனையை இழந்தான், சிந்தனையை இழந்த மனிதன் அடையாளத்தை இழந்தான். அடையாளம் இல்லாத தலைமுறையைத்தான் நாம் நாளைக்கு ஏஐக்கு பரிசாக கொடுக்க போகிறோமா என்ன? இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் இந்த சபையில் வைக்கின்றேன். எல்லாவற்றையும் ஏஐ செய்ய ஆரம்பித்தால் நாளைய தலைமுறை என்னதான் செய்ய போகிறது? நாளைய தலைமுறையின் அடிமையாக வாழும், இல்லை மனிதனாக வாழுமா என்று யோசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். தன்னுடைய கருத்தை மற்றவர்கள் மனம் போனாமல் எடுத்து வைக்கிற பேச்சு தான் சிறந்த பேச்சு. அவர் கேட்ட கேள்விக்கும் இவர் தன்னுடைய கருத்தையும் ரொம்ப அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இதில் கரெக்டாக அவர் இதுன்னு சொன்னார், நாளை தலைமுறையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் அலெக்சாவை மறந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இவர் மட்டும் தப்பிச்சிட்டாருங்க, இவர் மட்டும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் நாளை தலைமுறைக்கு அலெக்சாவை பார்த்து கல்யாணம் பண்ணி சொல்றீங்களே, என்ன வெறுப்பு அப்படின்னு தெரியல. சரி, இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக அடுத்த அணியிலிருந்து, அதாவது வாய்ப்பை தட்டி பறிக்கிறது என்ற அணியிலிருந்து எங்களுடைய கல்லூரியினுடைய பேராசிரியர் மணி, இப்போ இவர் IEEE பேசிட்டு போயிட்டார். ஆனா இவருக்கு IEEE ஆபீஸ்லயே இருந்து ஒருத்தர் பதில் சொன்னாதான் சரியா இருக்கு. ஏன்னா இவர் கடுமையா பேசியிருக்கிற அவருடைய கேள்விகளையும் பார்த்தீங்களா, அவர் பேசுறது நானே படுக்கிட்டேன் சார். இப்படி இந்த பக்கம் கூப்பிடுறதா அந்த பக்கம் கூப்பிடுறதான்னு குழம்பிட்டேன். சரி, நினைக்கிறோம். இப்போ இவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு SSN பொறியியல் கல்லூரியிலிருந்து
பேராசிரியை அன்பு செல்வி அவர்கள் வருகிறார்கள். அவர்களை அன்போடு உங்கள் பலத்த கைப்பற்றுவோடு வரவேற்கிறேன். தமிழன்னைக்கு என் முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் வணக்கங்கள். செயற்கை நுண்ணறிவு அடுத்த தலைமுறையை முன்னேற்ற போது வாய்ப்புகளை கொட்டி கொடுக்க போகுதுன்னு சொல்றதுக்காக தான் வந்துருவோம் இந்த 5 பேரும். செயற்கை நுண்ணறிவோட முக்கியமான பங்கு என்ன நம்ம பார்க்கும்போது, இப்போ அடுத்த தலைமுறை கிட்ட இல்லாத இருக்கிற ஒன்று நம்ம கிட்டலாம் இல்லாத ஒன்று என்னென்னா நடுவர்களே, கியூரியாசிட்டி, ஆர்வம். ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கணும், ஏதாவது ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கணும், அதில் என்ன பண்ணலாங்கிற ஆர்வம் இருந்தால் தான் நாளைய தலைமுறைகள் முன்னேற போகிறாங்க. நமக்குள்ளே இருக்கிற ஒரு குழந்தைய வெளிக்கொண்டு வர டெக்னாலஜி தான் ஏஐ. அதையே நம்மளை வாய்ப்புகள் கொடுக்காதுன்னு சொல்லுங்கன்னே எனக்கு புரியல. இன்னொன்று நம்ம தோழர் சொன்ன மாதிரி அடுத்த பட்டிமன்றம் ஏஐ ரோபோட்டிக்ஸ் வச்சு தான் நடக்க போகுதுன்னா அருமையான வாய்ப்புகள் அடுத்த தலைமுறை இந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ரோபோட்டை ரெடி பண்ணுறதுக்கு தயாராகுங்க. வாய்ப்புகள் கொட்டி கொடுக்கப்படுகிறது, தெரிஞ்சுக்கோ. மட்டும்தான் வாதியாரை கூட தான் ரீப்ளேஸ் பண்ணிடும் ஏஐ வச்சு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோபோட்டை தயாரிக்கிற வாய்ப்பு இப்போ நம்ம கையில், தெரிஞ்சுக்கோங்க. வளரும் தொழில்நுட்பத்தை முழுசா தெரிஞ்சுக்காம இது நமக்கு கெட்டது பண்ண போகுதுன்னு சொல்றது நீங்க சொல்றது கரெக்ட் மேடம். ஆர்வம் வளரணும், அறிவு வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. அறியாமை இல்லையா? கைபேசி வந்தபோது இப்படிதான் சொன்னீங்க, வயிற்றுக்கு பிரச்சனை வந்தபோது இப்படிதான் சொன்னீங்க. வாய்ப்புகளை கொட்டி கொடுக்கிற தொழில்நுட்பத்தை வேண்டாம் வேண்டாம் நீங்க பயந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜென்சி தலைமுறையெல்லாம் உங்களை பூமர்னு சொல்லிடுவாங்க. இதை உஷாரா இருந்துக்கோங்க. அப்புறம் அறிவியல் அபார வளர்ச்சியில நிறைய துறைகள்ல இருக்கு. கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும். மனுஷனா கொஞ்சம் நியாயம் இருக்கணும்ல. ஒண்ணும் இல்லைங்க, இந்த IEEE லோகோ கீழே பாருங்க, அட்வான்சிங் டெக்னாலஜி ஃபார் ஹியூமனிட்டி. மருத்துவங்கிற துறையில மட்டும் இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு எவ்வளோக்கு எவ்வளோ மனுஷனுக்கு உதவியா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோயின் அறிகுறி தெரியாது, மனநல ஆலோசகனா இருக்கிறது, தூரங்களை கடந்து கலந்தாய்வு பண்றது. இது மட்டும் இல்லாம நம்ம பேராசிரியரா இருந்த அனுபவிக்காத சேலஞ்சஸ் என்ன ஒன்றும் இல்லைங்க. கோவிட் டைம்ல நம்மலாம் எவ்வளோ டூல்ஸ் கற்றுக்கிட்டோம், முடியாமையா போயிடுச்சு. அதெல்லாம் நம்மள ஒரு வாய்ப்புகளா எடுத்து தானே அடுத்த நகர்வுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். நான் இந்த டூல் தெரிஞ்சுக்க மாட்டேன், இது ஆபத்து, இது மனுஷனுக்கு வாய்ப்பு கொடுக்காதெல்லாம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பின்தங்கிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அயல்மொழி கல்வி, எந்த மொழினாலும் பேசலாம், எந்த மொழினாலும் பழகிக்கலாம்ன்றது இப்போ ஏஐனால தான் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, IEEE பேப்பர் போடணும்னா ஏஐ கண்டென்ட் இல்லாமல் உங்களுக்கு பேப்பரே வராது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது விவசாயம். நம்ம உயிர் நாடியா இருக்க விவசாயத்துல ஏஐயோட தாக்கம் கொஞ்சமா நஞ்சமா. இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச எங்க கல்லூரி தோழர்கள்லாம் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாங்க. ஆனா இன்டகிரேட்டட் ஃபார்மிங், ஒருங்கிணைந்த வேளாண்மைன்னு சொல்லிட்டு இதனால வரைக்கும் பார்த்தாங்க ஐடி கம்பெனி, இனிமே பார்ப்பாங்களா? இப்ப விவசாயிகளை புரட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏஐயோட சேர்த்து. வாய்ப்புகள் கொட்டி கொடுக்கறது நம்மளோட கூட சேர்ந்து எத்தனை பேர் வராங்கன்றதை பார்த்துக்கோங்க. தமிழக அரசின் இளையா சாட்பாட் நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே வருது. திறன் பயிற்சியும் வேலை வாய்ப்பும் கொட்டி கொடுக்குது. அடுத்து மத்திய அரசு லெவல்ல பாத்தீங்கன்னா ஏஐ ஃபார் யூத், UVV AI, நித்தி ஆயோகின் ஏஐ ஃபார் விக்சித் பாரத், இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதை விட்டால் இல்லை வேலை வாய்ப்பு இல்லைன்னு திருப்பி அதே பேசுறீங்க. எதையுமே பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்கு. தமிழ்ல ஒரு சொல்லு இருக்கு, மிஸ்ர பிரபஞ்சம்னு. நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் இந்த உலகம். எப்பவுமே எல்லாமே நல்லதா இருந்துறாரு, எல்லாமே கெட்டதாகவும் இருந்துறாரு. ஏஐல இருக்க நல்லதை பாருங்கன்னு சொல்றேன், ஏஐ கிட்ட கிடைக்கிற வாய்ப்பை பாருங்கன்னு சொல்றேன். அவங்கெல்லாம் இந்த வெயிலுக்கு கருப்பு கண்ணாடி போட்டு பாக்குறாங்க மேடம், அதனால அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வேலை வாய்ப்புல எவ்வளவு இருக்கு. ஃப்ரீலான்சிங், தன்னிச்சையான வேலை வாய்ப்பு, ஸ்டார்ட் அப்ஸ், புதிய தொழில்முறை தொடக்கம், மேலோட்டம், மென்னிகர், ஆக்மெண்டட் வர்ச்சுவல் ரியாலிட்டி. நிறைய தேர்தல் கலந்ததை பத்தி எல்லாம் பேசினாங்க. இந்த ஏஐ வர்ச்சுவல் ரியாலிட்டிக்கு உங்களுக்கு எவ்வளோ காணொலிகளை கொடுத்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும். வேலை போயிடுச்சு, வேலை போகுதுன்னு சொல்றீங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ், IoT. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி இனாகிரேஷன்ல பேசினதெல்லாம் உங்களுக்கு அதுல எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா? வாய்ப்புகளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு அறிவை வளர்த்துக்கிறது தான் முக்கியமே தவிர வாய்ப்பு இல்லைன்னு உட்காந்து ஓஞ்சி போயிடுறது அறியாமை தான். வாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆறாவை செய்க வினை. எது நல்லது, எது வாய்ப்பு கொடுக்கும்னு யோசிச்சு செய்யணும். ஒரு 5-6 வருஷம் முன்னாடி என்னோட சின்ன பையன்
இவர் சொன்ன மாதிரி அலெக்ஸா வச்சு பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவன் கேட்குற கேள்விக்கும் அதுக்கு அலெக்ஸா சொல்கிற பதிலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வேர் டு யூ லிவ் அப்படின்னு கேட்பான். ஐ லிவ் இன் கிளவுட் அப்படின்னு சொல்லும். அது என்ன தெரியுமா உனக்கு அப்படின்னா உடனே ஃபோட்டோஸில் போய் நீ தான் ஆருஷ் அப்படின்லாம் சொல்லும். ஆனால் எனக்கு இதை கேட்டுட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் சொன்னேன், ஆருஷ் உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு அலெக்ஸாக்கு தெரியுமாடா அப்படின்னு கேட்டேன். அம்மா அலெக்ஸாக்கு எல்லாம் தெரியுமா அப்படிமா. உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு அலெக்ஸாக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டப்ப சொன்னேன், சொல்லி கொடுத்தா கற்றுக்குமா, அவ்வளோதாங்க. அதால் செய்ய முடியாதுன்னு எதுவுமே இல்லை. நம்ம சொல்லி கொடுக்குற கட்சியில் இருக்கோம், அதை தெரிஞ்சுக்கோங்க. பேராசிரியர்களாக இருக்கலாம், சொல்லி கொடுக்குற கட்சியில் இருக்கோம், நமக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது, அதை யோசிச்சுக்கோங்க. மக்களை வாழ்க்கையே பரமபதம் மாதிரி தான். ஏறி தெரிஞ்சா இலக்கை அடைஞ்சிடலாம். ஏனியை ஏற தெரியலன்னா ஆரம்பிச்ச இடத்துல இருக்க வேண்டியதுதான். அச்சுறுத்தல் இல்லைங்க, அது ஒரு வாய்ப்பு. நம்ம ரீப்ளேஸ் செய்யாது. தெரிஞ்சவங்க மற்றவங்களை ரீப்ளேஸ் பண்ணலாம். இறுதியா வளம் பெருகவே, நம் நாட்டின் வளம் பெருகவே இங்கே நம் அனைவரின் நோக்கம். நுட்பங்கள் கொண்டே தொழில் செய்திட அறியப்படும் நம் ஆராய்ச்சிகள். பட்டங்கள் அழகுமொழியில் கற்றாலும் இதோ தமிழில் ஒரு பிராணாயாமம். வளர்க தமிழ், வாழ்க தமிழ், அதனுள் வளர்க நுண்ணறிவு. அமிழ்தானாலும் அளவோடு என்றே அறிந்தே செயல்படுவோம். அரிய வாய்ப்பினை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமுழுமைகளால் நன்றி நல்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மேடம். அதாவது ஏஆர் நிறைய கொட்டி கொடுக்கிறது. ஒரு தொழில்நுட்பம் புதிதாக வருகிறது என்றால் அது வளர்ந்துக்கிட்டே போனால் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தன் கவிதை எழுதினான், 2 வரையில் நச்சு முடிச்சிட்டான். கிணறு வெட்டுகிறவன் கீழே போகிறான், வீடு கட்டுகிறவன் மேலே போகிறான். ஏனென்றால் கிணறு என்பது தோண்டுவது, மற்றவர்களை அடியில் தோண்டுவது. அதனால் தான் வாழ்க்கையில் அவன் கீழே போய்கொண்டே இருக்கிறான், கிணறு வெட்டுறான். ஆனா வீடு கட்டுறதுக்கு பாருங்க, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இப்போ எல்லாம் நிறைய ஃப்ளோர். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃப்ளோருக்கு மேலே போகும். அப்போ யார் இந்த சமூகத்தில் தொழில்நுட்பமாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் கட்டமைக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்து கொண்டே போவார்கள். அந்த கருத்தை மேடம் ரொம்ப அழகாக சுருக்கமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா இது சரியில்லை, இதெல்லாம் தாண்டி இது எங்களுடைய வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக IEEE ஆபீஸ்லயே இருந்து வந்திருக்காரு. நீங்க யார வேணாலும் எதிர்த்து பேசிடலாம், ஆனா இவர் எதிர்த்து பேசினீங்கன்னா TID வராது. ரைட்டா? இந்த பக்கத்தில் சொல்லிடுறேன். அடுத்து பேசுறவங்க கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். அவரு ராஜன், அந்த IEEE ராஜன், ராஜா மாதிரி இருக்கிறவர். இந்த ராஜா இப்பதான் கேட்டேன், எந்த ஊருங்க? தஞ்சாவூருக்காரனார். தஞ்சாவூரில் நெல் மட்டுமல்ல நல்ல சொல்லு விளையும். அந்த சொல்லை திரு ராஜா அவர்கள் மூலமாக நாம் கேட்க போகிறோம். வாங்க ராஜா சார். பட்டிமன்றத்தில் பெரும்பாலும் ராஜாக்கள் கடைசியில் வருவார்கள், ஆனால் இந்த பட்டிமன்றத்தில் நடுவிலே வந்திருக்கிறார். வாங்க, உங்களுடைய கருத்தை தாங்க. அன்புக்கினிய நடுவர் அவர்களே, இங்கே மேடையில் வீட்டிற்கும் எதிரணி நண்பர்களே, என்னுடன் வாதாட இருக்கும் என் அணி நண்பர்களே, இங்கே உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா நடுவர் அவர்களே, சொல்லுங்க. இப்போது AI கொட்டி கொடுக்கிறது என்று வாதிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆமா, சொல்லுங்க. இளைஞர்களின் வாய்ப்பை தட்டி பறிக்கிறது என்று பல வருடங்களுக்கு முன்னே நம்மளுக்கெல்லாம் தந்தை, அதாவது தமிழ்நாட்டின் தந்தை, இனி வரும் உலகம் என்ற நூலில் வெளியிட்டிருக்கிறார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஏன்னா IEEE நீங்க அப்டேட் பண்ணுவீங்க, நாங்க எப்போது நேரம் கிடைக்கும் போது தான் அப்டேட் பண்றோம். அதனால தான். தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனப்புகையில் சிறுத்தை எழும். அவர்தான் தந்தை பெரியார். அன்றே நமது இளைஞர்களின் வாய்ப்பை தட்டி பறிக்கப் போகிறது இந்த விஞ்ஞானம் என்று அன்றே அவர் நம்மளுக்கு சுட்டி காட்டியுள்ளார்.
மேலும் இந்த வைர வரிகளை எழுதியது யார் என்று நீங்களே சொல்லிவிட்டீர்கள். அவர் பிறந்த மண் எது என்று தெரியுமா? புதுச்சேரின்னு கேள்விப்பட்டிருக்கேங்க. அது கரெக்டா? அந்த மண்ணில் தான் இன்று நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறது இந்த பட்டிமன்றம் நடத்த. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் முதலாக பேசுவதற்கு வந்தார். தமிழ்நாட்டை காட்டிலும் அதிகமாக தமிழ் பேசுகிற மக்கள் பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் இருக்கிறார்கள் என்று ஒரு சர்வே சொல்லுவார். அதனால இது வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. ஐயா, சிந்திக்க தெரிந்த உயிரினம் எது? எனக்கு தெரிஞ்சு மனிதன் நினைக்கிறேன். இல்லைன்னா ஏஐ கேட்டு சொல்லியிருக்கேன். மனித இனம் மட்டுமே, எந்த விலங்குகளும் சிந்திப்பது இல்லை. எனவே இங்கு நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பது எதிர்கால இளைஞர்களுக்கு இந்த ஏஐ வேலை வாய்ப்பை தட்டி பறிக்கிறது என்பதுதான் நமது கவலையே. கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு. என்னவென்றால், இங்கு இருக்கும் இளைஞர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு இதனால் பாதிக்கப்படுகிறது என்பதற்காக ஒரே ஒரு பழமொழி கிராமத்தில் உண்டு. அடியே என்பதற்கு பொண்டாட்டியே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறீங்கன்னு கேட்கிறான். இந்த இளைஞர்களுக்கு வேலை போன பிறகு இந்த ஏஐ இருந்து என்ன பயன்? தட்டி பறிக்கிறது. அருமை ஐயா முதலாக பேசினார். ஏஐயிலிருந்து நீங்கள் காப்பி எடுத்து வந்து விட்டீர்கள். உங்கள் ஏஐஏ எனது இளைஞன் ஏற்கனவே செய்து வைத்ததை காப்பி எடுத்து விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்தது எனக்கு முன்னே பேசிய சகோதரி சொன்னார்கள், விவசாயம். வாங்க, பக்கத்தில் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் எல்லா பகுதியும் விவசாயம் தான். உங்கள் ஏஐ கொண்டு வந்து அங்கே நிறுத்துங்கள், நடவு நடுங்கள், அறுவடை செய்யுங்கள். என்ன நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே, இன்னும் சிறிது காலத்தில் உங்களை நீங்களே அந்த வாய்ப்பை இழக்கும் சூழ்நிலை வந்தால் நீங்கள் விவசாயத்துக்கு ஏற்படுத்த தான் வந்தாக வேண்டும். இங்கே ஒரு உழவன் ஏற்படுத்தால் தான் நீங்கள் கார் பிடிக்க முடியும். அதை முதல் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்றைக்கு கோட்டு சுட்டு அமர்ந்திருப்பது கார் ஓட்டி செல்கிறீர்கள். வாய்ப்பை இழந்து அந்த ஏஐயினால் தட்டி பறிக்கப்பட்டு நீங்கள் திரும்ப விவசாயத்துக்கு ஏர் ஓட்ட வந்தீர்களால் உங்களுக்கு என்ன உடை என்று தெரியுமா? கொஞ்சம் கற்பனை வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே எங்களுடைய கவலைகள்லாம், ஒரு அலுவலகத்தில் 10 பேர் அலுவலகத்தில் வேலை செய்யும் இடத்தில் 2 பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். 8 பேர் நிலையை யோசித்து பார்த்து பேசுகிறீர்களா? எனவே ஐயா அப்துல் கலாம் அவர்கள் என்ன ஒரு வாக்கியம் சொல்லினார் உங்களுக்கு தெரியுமா நடுவர்களே? எனக்கு தெரியாது ஐயா. எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்றார். இன்றைக்கு ஏஐ கையில் எதிர்கால இந்தியா போய்விடுமோ என்ற அச்சம்தான் எங்களுக்கு. அப்புறம் ஐயா, சில வருடங்களுக்கு முன்பு நீங்கள் ஒரு தீய சக்திக்கு பயந்து வீட்டுல எல்லாம் வந்து கதவுல வந்து நாமத்தை போட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீங்க வரக்கூடாதுன்னு. ஐயா, நீங்க தீய சக்தின்னு சொல்ல எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நீங்க பாட்டு பேசி போடுங்க, நடுவர் வந்து அதை ஒண்ணுமே சொல்லாம விட்டாரு அப்படின்னு நம்மள கேஸ் போட்டுருவான். அப்புறம் சார் கிட்ட போய் நான் கேட்கணும். அதாவது சரியா, சக்தியை பேசும்போது கொஞ்சம் பார்த்து முன்னாடி சக்திவேல் சார் சொல்லிடுங்க. அவர் கோச்சிக்க மாட்டாரு, கேஸ் போட மாட்டார். அவர் நல்ல சக்தி இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு இவ்வளவு பெரிய விழா எடுத்துக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கு நீங்க எந்த சக்தி கிட்ட பாத்தீங்க? பேயை கண்டு பயந்தீர்கள். இன்றைக்கு நாம் ஏஐ கண்டு பயப்படுகிறோம். ஆடே பலே பலே ஏஐ பேய் ஆடே ரைமிங் அடிக்கிறார் பாருங்க. நீங்கள் ஐடிபிலியிலே கவிதை எழுதுகிற மனிதர், கவிஞன். என்ன இன்னைக்கு வந்து ஏஐ கண்டு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். எனவே நமது இளைஞர்கள் வாய்ப்பையும் இங்கே அமைந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் வாய்ப்பையும் எதிர்காலத்தில் ஏஐ தட்டி பறிக்கிறது.
திட்டம் போட்டு திருடுற கூட்டம் தீடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. என்னப்பா நீங்க பேச்சாளர், கவிஞர், பாடகர், ஐயா நீங்க பார்த்து அவருக்கு ப்ரமோஷன் உடனே கொடுக்கணும். தலைவர் அவர்களே அவருக்கு ப்ரமோஷன். திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இதுக்கு இது யாரை பார்த்து பண்றீங்க? ஏமாறாதே நண்பா ஏமாறாதே, ஏ கண்டு ஏமாறாதே. வாய்ப்பளிப்பதற்கு நன்றி, வணக்கம். ராஜா அவர்கள், திரு ராஜன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பேசி கலகலப்பாக இந்த கூட்டத்தை வைத்திருக்கிறார். அழகா ஒரு ஆரம்பத்தில் அவர் சொன்னார் பாருங்க, பெரியார் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு நூல்ல 1949 ஒரு செய்தியை சொல்கிறார். இன்னும் 50 ஆண்டுகளில் நம் எல்லோருடைய சட்டைப்பையிலும் ஒரு கம்பி இல்லாத தந்தி கருவி நம்முடைய சட்டைப்பையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி 1949 அவர் பதிவு செஞ்சிருக்கார். அது கிட்டத்தட்ட 49 ஒரு 50 வருஷம் கூட்டிக்கங்க. 1998-99 அது நடந்தேறியதா இல்லையா? செல்போன் பெருசா வரும், அப்பெல்லாம் ஒரு செங்கல் மாதிரி இருக்கும் பெருசா, அதுக்கப்புறமா இப்போ வடிவம் உருவம் மாறிடுச்சு. ஆனால் எவ்வளவு தீர்க்கதரிசியாக இப்படி வளரும் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு இன்னொரு கருத்தை சொன்னார். நாம் ஏஐ ஆண்டா பரவாயில்ல, ஏஐ நம்மளை ஆண்டுமோன்னு பயமா. ரொம்ப அற்புதமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க தொடர்ந்து பல பட்டிமன்றங்களிலே பேசணும், சரியா? அதற்கான வாழ்த்துக்கள். சரி, இப்போ IEEE ஆஃபீஸ்லேயே இருக்கிற பெரிய ஆஃபீஸரை எதிர்த்து நம்ம வாத்தியாரங்கெல்லாம் பேச முடியாது. ஆனால் இளம் காலை பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? இளம் கன்று பயமறியாது. அப்போ வாத்தியாரங்க பதில் சொல்றதுக்கு பதிலாக அல்லது கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக ராஜன் சார் வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக ராஜன் சாரை எதிர்த்து பேசுவதற்கு எங்கூர்ல இருந்து ஒரு மாணவி வருகிறார்கள். செல்வி எல் சஞ்சனா, ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், செயின்ட் ஜோசப் காலேஜ். இவர் தஞ்சாவூர்ல இருந்து வந்தா, இவங்க திருவண்ணாமலையில் இருந்து வருகிறார்கள். திருவாரூரில் பிறந்தாலே முக்தி, கையிலே இறந்தால்தான் முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் தேரடிக்கு பக்கத்திலேயே இருந்து வந்திருக்கிற எங்களுடைய இந்த அணியினுடைய பேச்சாளர் செல்வி சஞ்சனா அவர்களை அன்போடு பேசுவார்கள் அழைக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கி என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த மண்ணான் என்ற புதுவை மண்ணில் அவர். நீங்க பாரதிதாசன் பேசின மாதிரியே பாரதிதாசன் பேசுறாங்க பாருங்க. செயின்ட் ஜோசப் காலேஜ்ல இருந்து சின்ன பிள்ளையா இருந்தாலும் டக்கு பாயிண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. ஐயா, பட்டிமன்றத்துக்கு அழகே எதிரணி ஒண்ணு பேசினா அதுக்கு சமமா நம்ம பேசணும். அதுக்கு பேர் தான் பட்டிமன்றம், அதுக்கு பேர் தான் பாங்கறிந்த பட்டிமன்றம். இத்தகைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த இந்த புதுவை மண்ணில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த IEEE சார்ந்த அத்துணை சிறப்பான நம்முடைய அருமை சான்றோர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த தமிழ் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, சிறப்பான தலைப்பு. என்ன தலைப்பு? ஏஐ நமக்கு பல்வேறு விஷயங்களை கொட்டி கொடுக்கிறதா, தட்டி பறிக்கிறதா? நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கே வரும். நம்முடைய நடுவர் ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? எந்த ஒரு அறிவியல் வளர்ச்சி வந்தாலும் அதற்கு பின்னாடி காரணமா இருப்பது ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை. சிந்தனை இல்லாம ஒண்ணு வராது. அப்ப இந்த ஏஐ உருவாக்கியது யாரு? நம்முடைய எதிரணி 10 வாட்டி கூவி கூவி சொன்ன மாதிரி மனிதன் நம்மை போல ஒரு மனிதர் உருவாக்கியதுதான் ஏஐ. அத்தகைய மனிதர் அந்த ஏஐ உருவாக்கி நம்மிடம் கொடுத்துட்டாரு. அந்த ஏஐ நம்ம எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப எதிரணி வைக்கிற பாயிண்ட் என்னன்னா, அது நம்முடைய வாய்ப்பை எல்லாம் தட்டி பறிக்கிறது. கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். ஏஐ உருவாக்குறதே ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு அங்க ஒரு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. அந்த ஐயா, லாஜிக்கா யோசிக்கிறது மனித மூளை. அந்த மனித மூளையை மிமிக் பண்ற மாதிரி ஒரு ஏஐ இருக்கு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு மனித மூளையில பல்வேறு நரம்புகள் இருக்கு. அதே போல நியூரல் நெட்வொர்க்குள்ளேயும் பல்வேறு நரம்புகள் இருக்கும். எப்படி ஒரு தீச்சட்டி தொட்ட உடனே ஐயோ சூடா இருக்கிறது நம்முடைய மனம் கூறுகிறதோ, அது போல நம்ம ஐயா தஞ்சாவூரில் நாகப்பட்டினத்தில் விவசாயம் செய்யுங்க
செய்யுங்கள் சொன்னார். விவசாயம் செய்யணும். நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெண் தான். இன்றைக்கு எங்களுடைய மண்ணில் சாயில் அனாலிசிஸ்ன்ற ஒரு டெக்னிக் இருக்கு. அதை பண்றதே நியூரல் நெட்வொர்க் அல்காரிதம் தான். இப்போ எதிர என்ன கேட்பாங்க, என்னமா சாயில் அனாலிசிஸ் என்னமா அவளுக்கு பண்ணி கொடுத்துருச்சுன்னா, சாயில் அனாலிசிஸ்னா ஒண்ணும் இல்லை, சிம்பிள். இப்போ நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோமே, முதுகுக்கு பின்னால் நம்ம எல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு இருக்க நம்முடைய முதுகெலும்பான நம்முடைய விவசாயத்தில் எந்த காலத்தில் எந்த பயிரை இட்டால் எவ்வளவு நமக்கு பினான்சியலா பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்றதுதான் அந்த சாயில் அனாலிசிஸ். சோ விவசாயிக்கு விவசாயமும் ஆயிடுச்சு, அவருக்கு ஏற்ற பணமும் கிடைச்சிருச்சு. ஏன் நல்ல நோக்கத்துல பார்க்காம எங்க எதிரணி மாதிரி தீய நோக்கத்துல பார்த்து அதை தட்டிதான் பறிக்க செய்யும். எங்களை மாதிரி நல்ல நோக்கத்துல பார்த்து அது வாய்ப்பை கொட்டிதான் கொடுக்க செய்யும். ஐயா, நம்ம வாலி ஐயா மிக அழகா தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், ஊக்குவிப்பவனை கூட ஊக்குவிக்கும் வகையில் ஊக்குவித்தால் அவன் நாளை தேக்குவிப்பான். என்னடா இது டிஆர் வசனம் மாதிரி இருக்குன்னு எல்லாம் யோசிப்போம். ஒண்ணும் இல்ல, இப்போ ஒருத்தர் ஊக்குவிக்கிறானா, அந்த ஊக்குவிக்கிறவங்கள தம்பி நீ ஊக்கு நல்லா விற்கிறப்பா, இன்னும் நிறைய தேரடி வீதிக்கெல்லாம் போய் ஊக்குவித்து நல்லா சம்பாதிச்சுன்னு சொன்னா அந்த ஊக்குவிக்கிறவனே நாளைக்கு தேக்கு வைப்பான். அதே போல ஒண்ணும் இல்ல, நம்ம ஏஐ கிட்ட போய் நம்ம நியூஸ் ஸ்டைல வரும், ப்ராம்ப்ட் கொடுக்கிற வகையில ப்ராம்ப்ட் கொடுத்தா ஏஐ நல்லது கொடுக்க போகுது. ஏன் நீங்க ப்ராம்ப்ட தப்பான வகையில கொடுத்தா தட்டி தான் பறிக்க செய்யும். அதனால ப்ராம்ப்ட் கொடுக்கறதே எப்படின்னு கத்துக்கிறதுக்காக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு ஸ்கேலே இன்னைக்கு வந்திருக்கு. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸே வரப்போகுதுன்னா கட்டாயம் ஏஐ வாய்ப்புகளை கொட்டி தான் கொடுக்கிறது. அதுக்குதான் இந்த மாதிரி பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க கிட்ட வைக்கணும். அவங்க தான் எப்போ படிச்சு மறந்து போயிட்டாங்க. நீங்க பேசுங்க. அதாவது ஓல்ட் இஸ் கோல்டு தான், ஆனா இங்க ஓல்ட் இஸ் ரொம்ப ஓல்டா போயிட்டு இருக்கு, கோல்டா மாறாம. அதான் பாயிண்ட் எங்க நடுவர் இப்ப சொல்ல வர்றது. நம்முடைய ராஜா ஐயா அப்துல் கலாமை பத்தி மிக அழகா சொன்னார். அப்துல் கலாம் இதை சொன்னார், அதை சொன்னார். எனக்கு அப்துல் கலாம் சொன்னோடனே ஒரு கவிதை தான் ஞாபகம் வந்தது. இறக்கும் வரை தெரியவில்லை நீ ஒரு இஸ்லாமியன் என்று. என்னது? இறக்கும் வரை தெரியவில்லை நீ ஒரு இஸ்லாமியன் என்று, இறந்த பின்பு தெரிந்து கொண்டேன் நீ ஒரு இஸ்லாமியன் என்பதை அல்ல, நீ ஒரு இந்தியன் என்பதை. அத்தகைய சிறப்பு வாய்ந்த கலாம் ஐயா. நம்முடைய கலாம் ஐயா சொன்னாதான் இப்படி எல்லாம் நடந்துச்சு. நம்முடைய ராஜன் ஐயா சொன்னாரு, நான் சொல்றேன் அதே கலாம் ஐயா சொன்னாரு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோட் தான், கனவு காணுங்கள் கனவு காணுங்கள். நம்ம எல்லாரையும் பார்த்து கலாம் ஐயா சொன்னார். கனவு கண்டுட்டு தான் இருக்கும். கனவை எல்லாம் எப்படி நினைவாகிறது? ஒரு மனிதனுடைய மூளை இரவு தூங்கும் நேரத்தில் கனவு காண்கிறது, காலை எழுந்து தன்னுடைய தாய் தந்தையிடம் பேசுகிறது. இப்படி பேசிட்டே இருந்தா அது கட்டாயம் கனவு நினைவாகும் ஐயா? கட்டாயம் கிடையாது. அதுக்குதான் நாங்க ஏஐ எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏஐ கிட்ட போங்க, பேசுங்க. எனக்கு இது படிக்கணும் போல இருக்கு, என்னுடைய மனநிலை இந்த மாதிரி நோக்கத்துல இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணலாம் யோசிக்கும் போது ஏஐ என்ற ஒரு செயலி உங்களுக்கு இப்படியெல்லாம் செய்தால் நன்மை, இப்படியெல்லாம் செய்தால் தவறு என்று சொல்கிறது. கலாம் ஐயா கண்ட கனவை நாம் அனைவரும் நிச்சயமாக்குவதற்கு ஒரு சிறந்த செயலியாக நம்முடன் இருக்கும் நல்ல ஒரு செயலி தான் ஏஐ. நல்ல முறையில் பயன்படுத்தினால் அது நல்ல செயலி. இப்போ நம்முடைய ராஜா ஐயா அவர்கள் நிறைய சொல்லிட்டு போயிட்டு இருந்தப்ப நம்முடைய விவசாயத்துல சாயில் அனாலிசிஸ் எல்லாம் நான் சொல்லுவேன். சரி, விவசாயத்துக்கு மட்டும்தான் ஏஐ உதவுதான்னு கேட்டீங்களா? இன்னைக்கு நமக்கு தேவையானதெல்லாம் என்ன? 3 விஷயம். உண்ண உணவு, உறைவிடம் தேவை, அதே போல நல்ல ஒரு சுத்தமான சுகாதாரமான தண்ணீர் தேவை. இது 3த்துலயுமே ஏஐ இருக்குங்க ஐயா. அந்த 3த்தையும் அழிக்க ஏஐ கிடையாது, மேம்படுத்த தான் ஏஐ இருக்கு. நான் இந்த புதுவை மண்ணை சார்ந்த பாரதிதாசனுடைய வரிகளுடைய இந்த பேச்சை முடிக்க விரும்புகிறேன். பாரதிதாசன் கூறினார், புதியதோர் உலகம் செய்ய வேண்டும். அவர் நம்ம எதிரணி மாதிரி வாய்ப்பை பறிச்சுட்டே இருக்கியே, புதிய உலகமே பண்ணாதீங்கன்னு சொல்ல கிடையாது. எங்க அணி மாதிரி புதிய உலகத்தை ஏஐ நமக்கு தரப்போகிறது, அதனால் அதனுடன் சேர்ந்து நல்லபடியாக பயணிக்க வேண்டும் என்று கூறினார். கடைசி வார்த்தை, ஏஐ மனிதனை கட்டாயம் ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனா இங்க நம்ம எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஏஐ வாய்ப்பை தட்டி பறித்து கொண்டிருக்கிறது. அந்த ஏஐ பயன்படுத்தாம இருக்க எங்க எதிரணியினரை வாய்ப்பை கொட்டி கொடுக்கிறது பேசி அந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிற மனிதர்கள் கட்டாயம் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதாவது சிம்பிளா, ஏஐ யூஸ் பண்ணாத மனிதனை ஏஐ யூஸ் பண்ற மனிதன் ரீப்ளேஸ் பண்ணுவான். எனவே இத்தகைய வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூடியிடம் சார்பே நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிமா, அழகாக புரட்சி கவிஞருடைய வார்த்தைகளை பேசி. அதான் ஒரு புது கவிஞர் ஒன்று எழுதினார், ஒரு கவிதை எழுதினார் புது கவிஞர். பெண்ணே, நீ அரைத்து வைத்த தோசை மாவு கூட மறுநாள் பொங்கிடுகிறது, நீ எப்பொழுது பொங்கிட போகிறாய் அப்படின்னு எழுதுறேன். அது மாதிரி
அவர் பேசின பேச்சுக்கு அழகாக பொங்கி எழுந்து அழகாக பதில் சொன்னீர்கள். அதற்கு பிறகு அழகாக கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். இன்னும் வளரக்கூடிய பருவம், இன்னும் நிறைய மேடைகள் நீங்கள் சந்திக்கணும், இன்னும் பல சிகரத்தை தொட வேண்டும், வானுக்கும் புகழோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இப்போ இந்த செயின்ட் ஜோசப் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிற மாணவிக்கு அதற்கு சமமாக பதில் சொல்லுகிற ஒரு மாணவர் அல்லது மாணவி இங்கே நம்ம வச்சிருக்கிறோம். அதை எதிர்த்து பதில் சொல்வதற்காக செல்வி J.R. ஷம்ருதா அப்படின்னு செயின்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறார். அவரும் அற்புதமான பேச்சாளர். இவரும் பல மேடைகளை கண்டிருக்கிறவர், இவரும் பல மேடைகளை கண்டிருக்கிறவர். அனுபவம் மிக்கவர்களுக்கு அனுபவிக்கிறார் தான் பதில் சொல்ல முடியும். முள்ளால் எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி கிராமத்தில். அந்த கல்லூரியில் பேசின மாணவிக்கு அந்த கல்லூரியில் பேசின மாணவியே பதில் சொல்ல வேண்டும் என்று அவர்களை உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு வரவேற்கிறேன். அம்மா நல்லா பேசுங்க. நீங்க அதிகமாக பேசுறீங்கன்னா உங்க கல்லூரி மாணவிகளே மன்னிச்சிருவாங்க. மேதினியில் தமிழ் மொழி போல இதுவும் இல்லை, தேன் தமிழின் நகரங்கள் மொழியில் இல்லை, மழை இல்லை, தழை இல்லை, பிழையும் இல்லையே, வாழ்வதற்கும் புகழ்வதற்கும் வார்த்தையே இல்லையே, இங்கு எல்லா வார்த்தையிலும் ரகரம் மகிழ்ச்சியாய் விளையாடும், இப்படி ரகரம் மகுடம் சூட்டிய தமிழுக்கு தலை வணங்குகிறேன் தமிழ். நீங்க பாட்டு பாடினா அவங்களும் ஒரு பாட்டு பாடி பதில் சொன்னாங்க பத்தியா? அதுதான் பாட்டுக்கு பாட்டாலே பதில் சொல்றதுக்கு உங்களால தான் முடியும். நீங்க பேசுங்க. ஏஐ வளர்ச்சி நாளைய தலைமுறையினருக்கு வாய்ப்புகளை தட்டி பறிக்குமே, தட்டி தான் பறிக்கும் என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன். ஐயா, வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும்? தகுந்த கற்றல், சிந்தனை திறன், கவனிக்கும் திறன், அப்புறமா பேச்சு வளம், இதெல்லாம் வளம் மிக்கவர்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. அப்புறம் ஏன் நடுவே பதில் சொல்லிட்டாருன்னு சொல்லுங்கம்மா. எதுமா கற்றல் திறன், சிந்தனை திறன், பேச்சு வளம், அட கடவுளை, வாய்ப்புக்கான அடித்தளமே இங்க தட்டி பறிக்கப்படுகிறது. அதாவது ஆர்டி சர்மான்னு ஒரு கைடு இருக்கும், எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு மேத்ஸ் புத்தகம், கணக்கு புத்தகம். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வாழ்க்கையில ஒரே ஒரு முறையாவது அதை புரட்டி பார்த்திருப்பாங்க. நான் 10ஆம் வகுப்பு 10ஆவது 100 மார்க் வாங்கிடுறாங்களேம்மா, புரட்டாமலே வாங்கிடுறாங்களோ? நான் 10ஆம் வகுப்பு படிக்கையில எனக்கு ஒரு கேள்வி புதுசா அந்த வினாத்தாள்ல வந்துச்சுன்னா அடுத்த நாளே அந்த ஆடி சர்மா முழுக்க அலசி ஆராய்ஞ்சு தெரியாத ஒரு கேள்வியை தேட சென்று புதிதாக 100 கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொண்டு வருவேன். ஆனா இன்னைக்கு பசங்களை பாத்தீங்கன்னா கூகுள் லென்ஸ்ல போட்டோ பிடிச்சு சாட் ஜிபிடில அப்லோட் பண்ணி கூகுள் நோட்புக்ல ஸ்டோர் பண்ணிடுறாங்க. சரி, பரீட்சை நேரத்துல தான் படிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. சாட் ஜிபிடி கிட்டே போயிட்டு how to get pass mark in maths exam in one night, teach me like a LKG student. ஏமா நீங்க பழைய ஸ்டூடெண்டா இருக்கும்போது இவங்க புத்தகத்தை போய் ரெஃபர் பண்றாங்க, நீங்களும் நேரா போய் கேட்டுக்கலாமே. ஏன் 100 ப்ராப்ளம் படிக்கிறீங்க? ஐயா, நாங்க வந்து பழைய பஞ்சாபம் ஆயிட்டோமே ஜென்சிக்கு முன்னாடி. அப்படியே போய் என்னையே வந்து நீ எல்கேஜி ஸ்டூடெண்டா நினைச்சு சொல்லி கொடுன்னு அந்த சாட் ஜிபிடி கிட்ட கேக்குறாங்க. கடைசியில அந்த 4 ஃபார்முலா கொடுக்கும், அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுறாங்கயா. சரி, கற்றலை விடுமா? இந்த சிந்தனை, கவனிப்பு இதெல்லாம் என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா 15 செகண்ட் பிரேக்கிங் பாயிண்ட். 15 வினாடிக்கு மேல ஒரு ரீல்ஸை கூட உட்கார்ந்து பார்க்க முடியலையா? எக்ஸாம் ஹால்ல போயிட்டு உட்கார்ந்து ஆன்சர் வரும் மண்டேலன்னு பார்த்தா குட்டுமா குட்டு குட்டுமா குட்டு ராவண மோண்டா மோண்டான்னு அது ஒரு பக்கம் வருது. பாட்டாவது வருதாமா? வாத்தியாருங்க பாட விட மாட்டாங்க நம்ம வாத்தியாருங்க. பட்ட பட்ட பாறையிலே பாருங்க, உங்களுக்கு ஆதரவு நிறைய இருக்கு, நிறைய பேருக்கு பாட்டு வந்துருக்கு போல இருக்கு. இது கூட பரவாயில்லையா? இந்த பாட்டு ஃபுல் லிரிக்ஸும் அப்பதான் எனக்கு ஞாபகம் வரும், ஆன்சர் மட்டும் வராது. இது கூட பரவாயில்ல, ஏதோ எனக்கு இசை மேல இருக்கிற ஒரு ஆர்வத்தால இதெல்லாம் வருதுன்னு நீங்க சொல்லலாம். இதெல்லாம் என்ன கதைன்னு நான் சேர்க்கிறது சொல்லுங்க. இனிமே ரிட்டன் எக்ஸாம் விட்டு ஓரல் எக்ஸாம் இல்லை, நேரா இவங்க வந்து பாடிட்டு போயிடுவாங்க. ரீல்ஸ் மோகத்தால பல மாற்றங்கள் நடக்குதுயா. பகுத்தறிவோட பேசுங்க அப்படின்னு சொன்னா கதர் கதர் செதறு செதறு, எந்த கேள்வியை கேட்டாலும் பிளாஸ்டே பிளாஸ்டேன்னு ஓடி போயிடுறாங்க. அது பகுத்தறிவா இருக்குமா அவங்க பொறுத்த வரைக்கும்? இந்த கண்டிஷன் இப்ப ஏஐயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஆரஞ்ச் கேட்னு ஒரு ஏஐ பூனை இருக்கியா, அவன் செய்யற எல்லா குற்ற செயலையும் கோடான கோடி பேர் ரசிச்சு ரசிச்சு பாக்குறாங்க. எனக்கு 5 வயசுல ஒரு அத்தை பொண்ணு இருக்கா.
அவளுக்கு வந்து இந்த சைடு ரீல்ஸ் அந்த ஏஐ கேட்டை வச்சு விட்டுட்டு இந்த பக்கம் சோறை நல்லா உருட்டி உருட்டி வச்சுட்டீங்கன்னா ஒரு ரீல்ஸ்க்கும் ஒன்று அந்த உருண்டை உள்ள போயிட்டு இருக்கும். அந்த சாப்பாட்டுக்கான சுவையும் தெரியாது, சத்தும் தெரியாது, மதிப்பும் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில தாங்க இப்ப நம்ம இருக்கிறது. ஏன் எந்த அளவுக்கு ஆபத்து என்றால், இல்லாத ஒரு விஷயத்தையும் இருப்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கும். இது நல்ல விஷயத்தையும் நம்ம உருவாக்கிக்கலாம். இப்ப நம்ம குரூப் போட்டோல இருக்கிறோம், ஒருத்தவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்க அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆள்னா நம்ம ஏன் உருவாக்கி பக்கத்துல நிக்க வச்சிடலாம். ஆனா நம்ம பசங்க இருக்காங்களே, ஃபியூச்சர் எடிஷனையே கிரியேட் பண்ணிட வேண்டியது உடனே. வேலை வாய்ப்பு அதிகரிப்பு அப்படின்ட்டு முனைவர் அன்புச்செல்வியும் சஞ்சனாவும் சொன்னாங்க. நடுவர் அவர்களே, ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ன்ற ஒரு வேலைக்காக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஆப் டெவலப்பர், வெப் டெவலப்பர், டிசைனர் எல்லா வேலையும் பறிபோகும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஐயா 2019 ஒரு 6 years பேக் எங்க மாமா வந்து கிரேட் லெக்ஸ்ல 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இதே செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் AIDS வந்து கட்டிட்டாங்க. மாமா சரியா நோட் பண்ணிக்கங்கப்பா. மறுபடியும் சொல்றேன், இது அவங்களோட திருமணத்துக்கு முன்பு. அப்பா இருக்கு பாருங்க, திருமணத்துக்கு முன் எல்லோரும் வசதியாகத்தான் இருக்கிறாங்க. திருமணத்திற்கு பிறகு திருமணம் முடித்துக் கொண்டு வசதியை எழுந்து விடுகிறாங்க. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அப்ப வந்து அவங்க வந்து அதை ஏஐ கத்துக்க முடிஞ்சது. இதே மதிக்கத்தக்க ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர், அவங்களுக்கு வந்து கல்லூரி சேர்க்கிற அளவுல ஒரு பிள்ளை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவரால் அவ்வளவு செலவு பண்ணி கத்துக்க முடியுமா அது ஏஐ? என்ன மாதிரி ஆளுங்களும் நிச்சயமா கத்துக்க முடியாது. ஏன்னா ஒத்த குதிரை வண்டி, ஒத்த மாட்டு வண்டி, ஒருவேளை 2 மாட்டு வண்டியா இருந்தா சாத்தியமாகலாம். இதே ஐயா இப்ப வந்து அது மலிவாவே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மலிவா கிடைச்சாலுமே நம்மளோட குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம், இஎம்ஐ டார்ச்சர், கடன் தொல்லை இதெல்லாம் தாண்டி அவங்களால அதுல இறங்க முடியுமா? இப்ப அதே செயற்கை நுண்ணறிவுல நான் டிகிரியோட ஃப்ரெஷரா போய் நிக்கிறேன். வாவ், வாட் a young mind. இவனுக்கு தான் ஸ்கில்ஸ் மேட்ச் ஆகுது, பாதி சம்பளத்துல அவனை தள்ளி இவளை எடு அப்படின்ட்டு போயிடுவாங்கயா. அப்போ எனக்கு நீங்க சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஆனா 40 வயதுக்கு மேல இருக்கிற பலரோட வேலை அந்த இடத்துல பறிபோகும். அவங்களோட குடும்ப நிலை அங்க கேள்விக்குறி. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க நீங்களே. அதான் கை கட்டி ஆமோதிச்சாங்களா? உண்மைதான் இருக்கும். ஏன்னா என்கிட்டயே வாயை பிடிக்கிட்டு நாளைக்கு நீங்களே தீர்ப்பு சொல்லிட்டு மாற்றி சொல்லிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. ஓவியர்கள், கலைஞர்களுக்குலாம் இனிமே வேலையே தேவையில்லை. 10 செகண்ட்ல கில்லி மாதிரி கிப்ளி போட்ரை இப்படி இப்படி இப்படின்னு வந்துடும். ஒரே ஒரு டச்ல. கில்லி மாதிரி கபடி ஆடினா பரவாயில்ல, கில்லி மாதிரி ஓவியத்தை போட்டு எத்தனை பேர் வாழ்க்கையை காலி பண்ண போறோம்? பண்ணுங்க. நம்ம டிவியில பாக்குற விளம்பரங்கள கூட ஏஐயோட தாக்கம் வந்து இப்ப அதிகரிச்சிருச்சு. அந்த நடிகர்களோட நிலையெல்லாம் இப்ப என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்க. போற போக்கு பார்த்தா ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட், ஏஐ பாய் ஃப்ரெண்டை தாண்டி ஏஐ டாடி, ஏஐ அம்மான்ட்டு நம்ம உறவுகளையே தட்டி பறிச்சிருவாங்க போலையா? மனிதர்களால் செய்ய முடியாத ஒன்றை செய்ய ஏஐ தேவைப்படலாம். ஆனால் மனிதனை இல்லாமல் செய்வதற்கோ, மனித இனத்தை இல்லாமல் செய்வதற்கோ இங்கு செயற்கை நுண்ணறிவு என்ற ஏஐ தேவை இல்லை என்று. எனவே செயற்கை நுண்ணறிவு நாளைய தலைமுறையினருக்கு வாய்ப்புகளை தட்டி தான் பறிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. செல்வி சம்ருதா அவர்கள் திருக்கடையூர் என்ன வந்திருக்கிறதா சொன்னாங்க. அவங்க ஏதோ பூனை கேட் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொன்னாங்க. திருக்கடையூர் 60ஆம் கல்யாணத்துக்கு சிறப்பு பெற்றது, பேர் பெற்றது. அங்கே 20ஆம் கல்யாணமும் நடக்குது, 60ஆம் கல்யாணமும் நடக்குது. அதே இவங்க பூனை, அதாவது ஆரஞ்சு கேட் வந்து மிகப்பெரிய விளையாட்டு நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை அழகாக ஒரு தமிழ் கவிஞர் சொன்னான், பூனைக்கு எலி பிடிக்கும், புது தண்ணி சரி பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கவிதை இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு கவிதையை அது விளையாட்டாக செய்கிறது. அந்த ஆரஞ்சு பூனையாக இருந்தாலும் சரி, கவிதையிலே வருகிற பூனையாக இருந்தாலும் சரி, அது விளையாட்டு காட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் வீட்டில் மட்டும் தொலை பண்ணிட்டு அப்படி பல விஷயங்களை இங்கே கோடிட்டு காட்டிவிட்டு சென்றிருக்கிறீர்கள். அழகாக ஒரு கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. நீங்கள் புரட்சி பெண் மாதிரி நீங்கள் வாழ்க்கையிலே மேலே வர வேண்டும், நிறைய மேடைகளை சந்தித்து சிகரம் தொட வேண்டும். உங்களுடைய பேச்சுத்துறை, நீங்கள் எந்த துறையில் வேலை செய்கிறீர்களோ அந்த துறையிலும் வான்முற்று பொருளோடு சிகரத்தை தொட வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். சம்ருதா இதற்கு பதில் சொல்வதற்காக பெரிய அனுபவமும் மிக உயர்ந்த பொறுப்பும், இந்த நிலைமையை புரிந்து
தன்னை துறைமாற்றி கொண்டவருக்கும் இப்போ நான் அழைக்க போறேன். இப்பொழுது பேராசிரியர் சா இளங்கோவன் அவர்கள் இவருக்கு எதிராக பேச போகிறார். அவர் ஒரு கல்லூரியினுடைய துணை முதல்வர், ஜான்சன் தொழில்நுட்ப கல்லூரியினுடைய துணை முதல்வர், கோயம்புத்தூரிலிருந்து வந்திருக்கிறார். அவருடைய பயோடேட்டாவை நான் படித்து பார்க்குறேன். நீங்கள் தான் சார் சரியான ஆள். அவர் ஆரம்பத்தில் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கார். பல்வேறு கல்லூரிகளிலே வேறு வேறு பொசிஷனில் வேலை பார்த்துருக்கிறார். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ஹெச்ஓடி, இப்போ வைஸ் பிரின்சிபால் வரைக்கும் வந்திருக்கார். ஆனால் ட்ரிபிள் துறையிலிருந்து ஏஐஎன் டேட்டா சயின்ஸ்க்கு தன்னை துறை மாற்றிக் கொண்டார். ஆகவே இவர்தான் அந்த பிள்ளைக்கு பதில் சொல்வதற்கு சரியான ஆள். வாங்க. இங்கு குழுமியிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் கூறி என்னுடைய உரையை துவக்குகிறேன். IEEE நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஐயா, IEEE டேக்லைன் பத்தி பேசினாங்க மேடம். அட்வான்சிங் டெக்னாலஜி ஃபார் ஹியூமனிட்டி. இப்போ இந்த ஹியூமனிட்டிக்கு இன்னோவேஷன் ரொம்ப முக்கியம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் நம்மளை தகவமைத்துக் கொண்டால் மட்டும்தான் இந்த உலகத்துல நம்ம உய்ய முடியும். இதை யாராவது மறுத்து பேச முடியுங்களா ஐயா? மறுத்தே பேச முடியாது ஐயா. உங்க அனுபவத்துக்கு இனி ஒருத்தரும் மறுத்து பேச முடியாது. அப்படி பேசுறாங்களான்னு பார்ப்போம். அதாவது இப்ப நம்ம இது IEEE இல்லைங்க, நம்ம இங்க உலகத்துல வாழணும்னா மாற்றம் ஒன்றே மாறாதுங்க. எந்த நிமிஷத்துலயும் நம்ம நினைச்சுக்கிட்டு ஒண்ணு இருப்போம், ஆனா நம்ம நினைச்சதை மாறிதான் நடக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கிறோங்க, நம்ம எந்த பஸ்ஸுக்கு போய் நிக்கிறோமோ அந்த பஸ் மாத்திரம் வரவே வராது. ஆப்போசிட்ல ரேரா வர்ற பஸ் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நான் கண்கூடா இதை அனுபவிச்சிருக்கேன். திருநள்ளாறு போலாம் காலையிலன்னு சொல்லி இப்பதான் சார் இந்த பஸ் ஸ்டாண்ட் நின்னா பஸ் வரும்னு சொன்னாங்க. நானும் காத்துட்டு இருக்கேன். எதிர்த்து திசையெல்லாம் பஸ் வருது. திருநள்ளாறு மட்டும் வரவே இல்லை. அப்புறம் நண்பரோட சேர்ந்து நம்ம வண்டி ஆட்டோவில் போனோம். நல்லது. இதுக்கு என்ன காரணம்னுங்க, மைண்ட் செட். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம நிக்கிற 5 நிமிஷம் 5 மணி நேரம் மாதிரி நமக்கு தெரியும். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுக்கிட்டு நாம போன உடனே இந்த பஸ் வரணும்னா அந்த பஸ் எப்ப வரும் டைம் டேபிள் தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் நின்று அது வரலன்னா அதோட தப்பு. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, இந்த சைட்ல இருக்கிறவங்க இந்த கேங் தெரியாதவங்க. ஐயா நீங்க கிளாஸ் எடுங்கய்யா, ஸ்பெஷல் கிளாஸ் 4:30 மணிக்கு மேல 5 பேருக்கு கிளாஸ் எடுங்கய்யா. நான் எதையுமே அப்டேட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அவங்களுடைய வேலைகள், அவங்களுடைய வாய்ப்புகள் கண்டிப்பாக தட்டி பறிக்கப்படும். ஏயால் இல்ல, இந்த காலத்தினால். இது காலம் எழுதிய தீர்ப்பு. இந்த காலத்துக்கு யாராலையும் மாற்ற சொல்ல முடியாது. காலம் சொல்லிக் கொடுப்பதை கணக்குவாதியாக சொல்லிக் கொடுப்பது ஒரு வரி இருக்கு. ஸோ நான் முதல் பாயிண்டா சொல்ல வந்தது நடுவரை சொல்லிட்டேன் ஆக்சுவலா. ஏன்னா நான் ட்ரிபிள்ல இருந்துட்டு ஏஐடிஎஸ்க்கு மாறிட்டேன். ஏன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பின்னாடி இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியும். ஐயா இதெல்லாம் அணிமாறுவர்களுக்கு வாய்ப்பு அதிகம் ஐயா. அது நீங்க எங்க இருந்து புரிஞ்சுக்கிறாங்க. நான் இந்த அணி மாறுறதை பத்தி இப்போ ஒண்ணு சொல்றேன். என்ன கேட்டா ஷம்ருதா அங்க உட்கார வேண்டியவங்க. பாத்தீங்களா, நீங்களே அணிமாற வைக்கிறீங்க பாருங்க. இதுல ஒண்ணும் இதெல்லாம் கிடையாதுங்க. முதலை பேரம்லாம் கிடையாது. பதவி என்ன கொடுப்பீங்களா ஐயா? மாறலாம், மாத்திடலாம். பதவி கொடுத்தீங்கன்னா மாத்திடலாம் ஐயா. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா பாசிட்டிவான பாயிண்ட், எங்களுக்கு பாசிட்டிவான பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏஐ கத்துக்க முடியுமா, நிறைய பணம் செலவாகும், நாங்க எப்படி ஏஐ கத்துக்க முடியும் அப்படின்றாங்க. இன்னைக்கு எல்லா விஷயங்களும் பர்சனல் டியூட்டரிங் அப்படின்னு வந்துருச்சுங்க. ஏஐனுடைய மகத்தான சேவை. நீங்க யூடியூப் ஆகட்டும், எந்த ரீல்ஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க. என்ன அதுக்குள்ள மணி அடிச்சிட்டீங்க? ஓகே ஓகே, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. ஓகே, சோ சிந்தனையை படிக்கிறது அப்படின்னு முதல்ல நடுவர் சொன்னாரு. சிந்தனையை ஏன் படிக்குது அப்படி நினைக்கிறது நம்மளுடைய தவறுங்க. சிந்தனையை அதிகப்படுத்துறது தான் ஏஐனுடைய வேலை. இன்னைக்கு எல்லா மனுஷனும் இதுதான் அனுபவம்.
எல்லா மனுஷனும் சிந்திக்கிறான். அவனை எந்த மாதிரி சிந்தனை போகணும் அப்படின்னு அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நான் பூரா ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இன்ஸ்டாவில் அந்த ரீல்ஸ்லயும் நல்ல ரீல்ஸ் நிறைய வருது, டெக்னாலஜி ரிலேட்டட் ரீல்ஸ் ஏகப்பட்டது வருது, வந்து குவியுது. நம்ம என்ன பார்க்குறோமோ, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்கறது தான் ஏஐயோட வேலை. ஏஐ வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணிருங்க. நீங்க வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ போய் ஏதோ வாங்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்துடும். நம்ம நினைச்சு கூட பார்க்காத நல்ல ப்ராடக்ட் ஈஸியா நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க போய் 1 மணி நேரம் புடவை கடையில் உட்காந்து பார்க்க தேவையில்லை. 1 மணி நேரம்லாம் கம்மி, ஒரு நாள் அப்படியே ஆயிடுச்சு. பார்த்தீங்களா ஐயா, அதுதான் அனுபவம் உள்ளவர்களை பேச வைக்கணும். இனிமே இது மாதிரி அனுபவம் உள்ளவர்களை அதிகமாக தான் பேச வைக்க வேண்டும் வேண்டுகோளை வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஏஐக்கே வந்து திரு ராஜா சொன்னாருங்க, முதல்ல பேய்க்கு பயந்துட்டு இருந்தோம், இப்ப ஏஐக்கு பயப்படுறோம் அப்படின்றாரு. இருண்டவனுக்கு அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேய். நம்ம வந்து பக்கத்துல இருக்கிற ஆப்ஜெக்டை பார்த்து பயந்துகிட்டே இருந்தோம்னா அது என்ன ஆப்ஜெக்டே தெரியாது. அது கடைசியில் நம்ம டெய்லி யூஸ் பண்ற செல்போனா இருக்கும், அதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க மக்கள். அதான் என் கிராமத்தில் சொல்லுவாங்க, நைட்ல பில்லு கட்டிருக்கும், பில்லு கயிறு, அதை பார்த்து பாம்பன் பயப்படுவாங்க, பிரின்னு சொல்லுவாங்க. அதான் இப்போ அதனால எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்து, இப்ப நாளைக்கு வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் வர போகுதுங்க. நீங்க ஏஐன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பயந்து உட்காந்துட்டே இருந்தா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான் மூளையில. ஸோ எது இன்னைக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை, நாளன்னைக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு போனாங்கன்னா அது நல்லது. இப்போ ஏஐ கத்துக்கிறதுக்கு 1 பைசா செலவு இல்லை. நீங்க 1.5 GB டேட்டா போதுமானது. அந்த 1.5 GB டேட்டாவை நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்றது தான் முக்கியம். இந்த ஏஐ என்னமோ இன்னைக்கு தான் வந்து எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி எல்லாரும் ஒரு பெரிய மாயத்தோட்டத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. 1954 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற நேம காயின் பண்ணாங்க. இன்னைக்கு நேத்து இல்லைங்க. ஐயா அப்பதான் இவங்க பிறக்கவே இல்லையா, அதான் ப்ராப்ளம். நானும் பிறக்கலையா. ஸோ அதனால பழைய டெக்னாலஜிங்க. இன்னொரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்கம்மா. ஸோ அதனால வந்து இப்போ ஏன் அது பெருசா பயமா இருக்குது, எல்லாருக்கும் வேலையை பறிக்குது அப்படின்னா, இவங்க சொன்னாங்க ஒரே ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சு அந்த ஒரு வேலை மட்டும்தான் வந்து மீதி எல்லா வேலை வாய்ப்புகளும் தட்டி பறிக்கப்பட்டதுன்றாங்க. நம்ம சம்புதா வந்து இப்போ இன்னும் நிறைய வளர வேண்டியது இருக்கு, நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. தெரிஞ்சுட்டு சும்மா நடிக்கிறாங்க அந்த சைட்ல இருக்கிறதுனால. டேட்டா சயின்டிஸ்ட் இருக்கு, ஏஐ என்ஜினியர் இருக்கு, எம்எல் என்ஜினியர் இருக்கு, டேட்டா என்ஜினியர் இருக்கு, ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு உருவாக்குறீங்க. பாரட்டோஸ் பிரின்சிபல்னு ஒன்று இருக்குங்க, 80-20. ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து 80% மட்டும்தான் தெரிஞ்சுக்குவாங்க, 20% தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இது ஒருத்தர் ரொம்ப அறிவாளி, சாய்ஸ்ல விட்டு போயிருப்பாங்க. நிறைய பேர் வந்து 20% தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க, மீதி 80% விட்டுறாங்க. ஸோ அந்த 80% விட்டுறவங்க இந்த கேங்ல இருக்கிறாங்க. கடைசியா ஒரு இதை சொல்லி ஒரு 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி நிறைய செய்யறீங்க. IEEEல வெப்எக்ஸ் கான்ஃபரன்சிங் அப்படின்னு ஒரு டூல் வந்து ரொம்ப வருஷமா இருக்குங்க. நாங்களும் முதல்ல ஆன்லைன் மீட்டிங் பண்ணணும் அப்படின்னா IEEEல, ஏன்னா ஒருத்தர் அமெரிக்காவில் உட்காந்துட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் ஆஸ்திரேலியாவில் உட்காந்துருப்பாரு. இப்போ அந்த வெப்எக்ஸ் கான்ஃபரன்சிங் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நான் 2008ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் IEEEல. இப்போ கோவிட் டைம்ல அப்பதான் முதல்ல வெப் கான்ஃபரன்சிங் எல்லாம் கத்துக்கிட்டாங்க நிறைய பேர். ஆனா IEEEல இருந்தவங்க யாருக்குமே அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. ஆல்ரெடி நாங்க வந்து அதுல அதனுடைய எப்படி யூஸ் பண்ணணும் என்ன எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ பின்னாடி என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கே கத்துக்கிட்டா மட்டும்தான் நாளைக்கு நம்மளால இருக்க முடியும். அதை தட்டி பறிக்குது அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியும். இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், கோனிகா ஃபிலிம் ஃபேக்டரி அப்படின்னு ஒன்று இருந்துச்சுங்க. நம்ம பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ எடுக்கிறதுல இப்போ டிஜிட்டல் கேமரா ஆயிடுச்சு. இந்த டிஜிட்டல் கேமராவுக்கு நான் என்ன மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்த ஒரு கம்பெனி இந்த கோனிகா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஊட்டியில் எப்பயும் பார்த்தீங்கன்னா அது நிறைய ஐடிக்கு போயிட்டு இருக்கும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னா அதுதான் போகும் ஊட்டினா. இப்போ அந்த இது வந்து ஒரே நாளில் காணாமல் போயிடுச்சு. பெரிய இண்டஸ்ட்ரி. ஏன்னா அவங்கள ரகமம் வச்சுக்க மறுத்தாங்க. என்ன ஒன்றும் செய்ய முடியாது, நான் தான் பெரிய ஆளு. இந்த அகங்காரம், காரத்தை பற்றிலாம் ஐயா சொன்னாருங்க. அந்த அகங்காரத்துல நான் மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளை அழிச்சிருக்கும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலை. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு புதிய விஷயத்திலையும்
நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். அந்த குறைகள் ஏஐல என்ன குறை அப்படின்னா, அதை வந்து எந்த விஷயத்துக்காக பயன்படுத்தணும்ன்றது இருக்கு. நம்ம எல்லாமே வந்து அந்த தவறான வழியிலேயே பயன்படுத்தினா அவங்க மனசு குப்பை தொட்டியா இருக்குன்னு அர்த்தம். நம்ம மனசுல குப்பை தொட்டியை வச்சுக்கிட்டு வெளியில இருந்து வர்றத நம்ம குறை சொல்லிட்டு இருந்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கருத்துக்களை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. நிறைய கருத்துக்களை தங்களுடைய அனுபவத்தில் அழகாக பண்ணியிருந்திருக்கீங்க. நீங்கள் முதல் முறை வேண்டுமானால் பட்டிமன்றத்துக்கு முதல் முறையாக இருக்கலாம். உங்களுடைய அனுபவத்திலும் பல மேடைகளை கண்டிருக்கிறீர்கள். வேணா ஆங்கிலத்தில் பேசியிருக்கலாம், அவ்வளோதானே தவிர மற்றபடி ரொம்ப அற்புதமாக கருத்தை எடுத்து வைத்தீர்கள். நான் எப்போ ஒரு காலத்தில் ஒரு 2 வரி கவிதை எழுதினேன். அது இப்போ ஐயாவை பார்க்கிற பொழுது நினைவுகிறது. தலையில் வெள்ளை முடி வந்த பிறகும் தன்னால் வெல்ல முடியும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் சார் காண்பிக்கிறார்கள். ஐயா, இது உங்களை பார்த்து எழுதுறதில்ல, ஏற்கனவே எழுதுங்க. அதனால நீங்க நம்மளை பார்த்து எழுதுனான்னு நினைச்சாதீங்க. அந்த மாதிரி இது முதல் மேடையாக இருந்தாலும் மிக அற்புதமாக கேள்விக்கு பதிலை சொல்லி அழகாக கேள்வி கேட்டு இந்த மேடையை இந்த மேடையை அலங்கரித்து ஆடியன்ஸையும் ரொம்ப சிறப்பாக கொண்டு போன உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்போ ஐயா அவர்களுடைய இந்த கேள்விகளுக்கும் அதை எதிர்கொள்வதற்காக எப்பொழுதும் இனிமையாக உருகிக்கொண்டே இருக்கிற ஐஸ்கிரீமனுடைய பெயரை தாங்கியிருக்கிறவர், உருக உருக பேசுவதற்காக அருண் சார் அவர்களை நாம் உங்கள் பலத்த கைத்தட்டலோடு மேடை கிடைக்கிறோம். அவர் வந்து இசி டிபார்ட்மெண்ட்ல பனிமலர் பொறியியல் கல்லூரி சென்னையிலிருந்து வருகிறார். உங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு தாருங்கள். சாகும் வரை தமிழ் பேசி சாக வேண்டும், செத்த பின்பும் என் சாம்பலில் தமிழ் மனம் பேச வேண்டும். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த உரையை ஒரு சிறு கவிதையுடனே ஆரம்பிக்கின்றேன். கணினி இன்று கவிஞனானது, கற்பனையும் கூட கணக்கானது. மனிதன் மட்டும் மௌனமானான், மனசு கூட இயந்திரமானது. புத்தகம் வாசித்த பிள்ளைகள் எங்கே? பிராண்ட் எழுதி விடை கேட்கும் பிள்ளைகள் இங்கே. சிந்தனை விதைத்த ஆசிரியரை விட ChatGPT-யை நம்பி இருக்கும் மாணவர்கள் தான் அங்கே. கண்ணீரை உணராத கருவிக்கு காதலை எப்படி புரிய வைப்பது? இதயமில்லாத இயந்திரத்திடம் இனிமையான மனிதத்தை எவ்வாறு உணர்வது? வேலைகள் இன்றி மெல்ல மறைகின்றன, வெற்றிகள் எல்லாம் மென்பொருள் வசமாகின்றன. அறிவை வளர்க்க வந்த தொழில்நுட்பம் அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. எனவே நண்பர்களே, இயந்திரத்தினால், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தினால் மனிதர்களின் சிந்தனை திறவு குறைந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் முதலிலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது ஐயா, எனக்கு முன்னாடி பேசிட்டு போன ஐயா இளங்கோவன் அவர்கள் அருமையா பேசினாரு. நீங்களே சொன்னீங்க, ஐயா வந்து பல துறையில இருக்கிறாரு, ட்ரிபிள்இல இருந்துட்டு ஏஐடிஎஸ்க்கு புத்திசாலித்தனமா கத்துக்கிறதுக்கு போயிட்டாருன்னு சொன்னீங்க. ஐயா, முதல்ல நான் கேட்கறேன், இன்ஜினியரிங்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்ஜினியரிங் இருந்துச்சு? பார்த்தீங்களா கேள்வி? நான் இது வரைக்கும் பசங்களை கேள்வி கேட்டு தான் பழகிறேன். நீங்க முதல்ல கேட்டுங்க, ஆயில், காயில், சாயில், இந்த 3 தான் இருந்தது. சிறப்பாக சொல்லிக்கிறாச்சு. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்ப எத்தனை கல்லூரியில சிவில் இன்ஜினியரிங் ஒரு துறை இருக்குங்க ஐயா? அதுக்கு கணக்கு எடுத்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சுங்க. ஏன்னா நீங்க கேட்கணும், அது வளர்ச்சினால இந்த சிவில் இன்ஜினியரிங்ன்றத பாதி இடத்துல இல்லாம போயிடுச்சுங்க. மெக்கானிக்கல் அதே மாதிரி போயிட்டு இருக்குது. ட்ரிபிள் போயிடுன்ற பயத்துல அவர் ஏஐடிஎஸ் ஓடி போயிட்டாரு, வேலை இல்லாம போயிட்டு. அவர் வந்து ஏஐ கத்துட்டு ட்ரிபிள்ல தொழில்நுட்பத்தை வளர்த்துருக்காரு. ஓடி போயிட்டாரு சொன்னீங்க, ஓடி ஓடி உழைக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. ஓடி ஓடி உழைப்பதை ட்ரிபிளில் இருந்தே உழைத்திருந்தால் அந்த ஏஐ வளர்ச்சிக்கு உதவுகிறது. இப்போது ஏஐ அவரது ட்ரிபிளின் வீழ்ச்சிக்கு உதவியதால் ஏஐடிஎஸ்க்கு சென்று விட்டாரு ஐயா. அப்புறம் முன்னாள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்லா பேசினாரு ஐயா, பாடலாம் பாடினாரு. திருடர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க ஏஐ கேமரா வந்ததுக்கு அப்புறம். அந்த ஏஐ கேமரா தானே பாதி திருட்டே இப்ப நடக்குது. ஆமாங்க ஐயா,
அப்புறம் மேடம் நல்லா சொன்னாங்க, அவங்க பிள்ளைங்கள்ட்ட வந்து அழகா பாட்டுலாம் பாடுதான், கிளவுட்லாம் எங்கன்னு கேட்டா சொல்லுதான். அந்த பிள்ளைங்க வந்து மேடத்திட்ட பேசுறத விட அந்த ஏஐ கிட்ட தான் இப்ப அதிகமா பேசிட்டு இருக்கு. அது இல்லாம சொன்னாங்க மேடம், நீங்க வந்து ஏஐயெல்லாம் இது பண்ணிக்கலாம், உங்களை பூமர்னு சொல்லிடுவாங்க. மேடம் அந்த பூமர் தான் மேடம், ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு ஒரு ரூபா தான் மேடம். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா மாறாமலே இருக்கு, ஒரு ரூபாய் விலை ஏறி இருக்கணுமா இல்லையா? அப்புறம் சொன்னாங்க IEEE அட்வான்சிங் டெக்னாலஜி ஃபார் ஹியூமனிட்டி, எல்லா டெக்னாலஜியை கத்துக்கோங்க. நல்லா கத்துக்கிட்டாங்க. பேப்பர் எழுதுறாங்க. இப்ப பாதி பேர் பாத்தீங்கன்னா ஏஐ வச்சு தான் பேப்பர் எழுதிட்டு இருக்காங்க. ரிசல்ட் கண்டுபிடிச்சி பேப்பர் எழுதுறாங்கன்னா ஏஐ வச்சு தான் எழுதிட்டு இருக்காங்க. அப்புறம் சொன்னாங்க நல்ல தொழில்நுட்பத்தினால் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகின்றது. அவ்வாறு வேலை வாய்ப்புகள் உருவாகி இருந்தால் HCL, TCSல கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி நீங்க ஒன்ஸ் உங்களுக்கு வேலை TCSல கிடைச்சிச்சுன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் TCSல இருந்தாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. 25,000 பேருக்கு வேலை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க திடீர்னு கவர்மெண்ட் கம்பெனி வந்து தனியாருக்கு மாறிடும். இதற்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் இப்போது வந்து வேலை வாய்ப்பு பறிச்சுக்குதுங்க ஐயா. அது இல்லாம சொன்னாங்க மேடம் அழகா ஓவியங்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்ட்டு. இப்ப எங்க அணி சமூக அழகா சொன்னாங்க, டிசைனர்ஸே இப்ப இல்லாம போயிட்டாங்க. அதாவது மேடம் நீட்டா ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, கியூரியாசிட்டி, ஏஐ மூலியமா கியூரியாசிட்டி வரணுமா? ஏங்க கியூரியாசிட்டி எங்க வளருது? நேரா போயிட்டு அந்த ப்ராம்ப்ட் கொடுக்குறான், ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. அவனுக்குள்ள இருந்த தனி திறமை கியூரியாசிட்டி விட எலக்ட்ரிசிட்டி தான் நிறைய தேவைப்படுது. ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறைய வந்துருச்சுன்னா அதுக்கு சார்ஜ் பண்ணணும் இல்லையா? சொல்லுங்க. அத மனிதனிட்ட இருந்த அவனோட ஆர்வம் குறைந்து கொண்டே இருக்கிறது. எல்லாருமே இப்ப இன்ஸ்டாகிராம் மூலியமா இருக்கிற ரீல்ஸ் தான் பார்த்துக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சார் சொன்னாரு, தொழில்நுட்பம்னால ஏஐ, இன்ஸ்டாகிராம் இதனால நிறைய மாறுதல் வருது. அமேசான் இந்த மாதிரி புடவை எல்லாம் நீங்க வந்து ஒரே நாள்ல எடுத்துடலாம் அதெல்லாம் சொன்னாங்கய்யா. நானும் என் பொண்ணு வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். என் போன் வெளியே தான் இருக்குது. அவங்க வந்து எனக்கு ஒரு டெடி பியர் வேணும்பா அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு அந்த டெடி பியர் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வருதுங்கய்யா. நானும் என் பொண்ணு தனியில பேசிட்டு இருக்கிறோம். நீங்கள் கேட்காததை செல்போன் கேட்டிருக்கிறது. செல்போன் கேட்டு ஒட்டு கேட்டுருங்கய்யா. ஒட்டு கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கொடுக்குது. அப்ப நம்மளோட பிரைவசி எங்கேயா போச்சு? சரியான கேள்வி. அதுக்கு பார்க்கலாம், பதில் தான் பார்க்கலாம். பிரைவசி இல்ல, செக்யூரிட்டி இல்ல. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தினால் பல நன்மைகளை விட தீமைகளே அதிகமாக இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக அருண் சார் சொன்ன மாதிரியே உருவ பேசியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இதுவும் உங்களுக்கு முதல் மேடையாக பாருங்க. முதல் மேடையில் பேசுகிறவர்கள் முதல் முறையாக பதவிக்கு வருகிறவர்கள் வெளிச்சம் பெறுகிறார்கள். பட்டிமன்றத்துக்கு நான் சொல்லுகிறேன் குறிப்பு. ஆக எல்லோரும் மாணவர்களே, ஆசிரியர்களே, நீங்களும் முதல் முறையாக வந்து அடுத்த முறை பேச வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறேன். நன்றாக பேசியிருக்கிறீர்கள், சிறப்பாக பேசியிருக்கிறீர்கள். மேலும் பல மேடைகளில் நீங்கள் பேசுவதற்கு வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த கருத்துக்களை மறுத்து பேசுவதற்கு இல்லை ஏஐ வாய்ப்புகளை கொட்டித்தான் கொடுக்கிறது அப்படின்னு பேசுறதுக்காக நீங்கள் கல்லூரியில் இருந்து பேசுகிறீர்கள். கல்லூரியில் மறுப்பு சொல்வதற்காக ஒரு பல்கலைக்கழகத்தையே நான் கொடுக்கிறேன். ஐயா, பல்கலைக்கழகம் கலசலிங்கம் பல்கலைக்கழகம் கிருஷ்ணன் கோயில், நீங்க நினைக்கிற மாதிரி இந்த திருநள்ளாறு கோயில் இல்லை. அவர் வந்து டோட்டலாவே மாறிட்டார். இப்படி புரியுதா? கிருஷ்ணன் கோயில் இருந்து வந்திருக்கிறார். கட்டாயமா நீங்கள் பேசுவதற்கு அவர் மறுத்து எதிர்ப்பாகத்தான் பேசுவார். திரு தேவராஜன் சார் அவர்கள், பேராசிரியர் திரு தேவராஜன் சார் அவர்கள் இந்த கருத்தை மறுத்து பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இரு அணியில் உள்ள எனது நண்பர்களே, மாணவ மாணவிகளே, இந்த பட்டிமன்றத்தை வந்திருக்கும் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நமது அருண் அவர்கள் அழகாக ஒரு கவிதையை பாடி அனைவருடைய கைத்தட்டலை பெற்றுக்கொண்டார். அதுல ஒரு வருத்தம் பார்த்தீங்களா, காதலிக்க முடியவில்லையேன்னு ஒரு கவிதை. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இந்த வயசுல எந்த ஏஐல இருந்து அது
விஷயம் நம்ம ஷேர் பண்ணாரு. அவரு அதை சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீக்ரெட் என்னன்னு நீங்க கேட்டு சொன்னீங்கன்னா மேபி நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இங்க அமர்ந்து இருக்கிறவங்க அவரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எல்லாருமே வந்து பட்டிமன்றத்துல இருந்து நிறைய வளரணும். ஐயா அந்த ரகசியத்தை கேட்க முடியாது, ஏன்னா அவர் ரகசிய காப்பு பிரமாணம் சொல்லி எதுக்கு வந்திருக்கிறார் மேடைக்கு. எண்டில் உங்கள்ட்ட சொல்லிடுவாரு, அதை கேட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். நாங்க எல்லாருமே வளர்றோம். ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அணியை சேர்ந்த ராஜன், ஆபீஸ்ல ராஜன், சமிதா ரெண்டு பேருமே ரொம்ப பயந்து போய் பேசினாங்க. என்ன பயம் உங்களுக்குன்னா என்னுடைய வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி. அதுல ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா சமிதா ராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. 40 வயசுக்கு மேல உள்ளவங்களால படிக்க முடியாது, அவங்களுக்கு எல்லாம் வேலை போயிடும் அப்படின்னு. இப்பதான் தெரியுது 2 பேர் ஏதோ செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஏன்னா அந்த சமிதா ஆல்ரெடி IEEE மெம்பர், அவங்களோட நல்ல கான்டாக்ட் இருக்கும். ஸோ ராஜாவுக்கு சப்போர்ட் சம்யுக்தா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சம்யுக்தா சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறாங்க. எந்த ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் அந்தந்த ஒரு ஸ்டேஜ்ல என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்கோ அதை நீங்க வந்து லேர்ன் பண்ணி தான் இருக்கணும், லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அது ஏஐயோ பிஐயோ. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுடைய டீம் லீடர் வந்து ஒரு சில ஏஐ டூல்ஸை லேர்ன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சோம்பேறித்தனம், அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு இளைஞர்கள் ஆனால் மித்த எல்லாருமே லேர்ன் பண்ணி இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நீங்க சோம்பேறித்தனமா இருந்தீங்கன்னா உங்க வேலைக்கு போகத்தான் செய்யும். இருந்து விட்டாக்க சோறு கிடைக்காது பாப்பா. இதே மாதிரி நம்ம ராஜாவுக்கு அதே ஒரு பயம் இருக்குமோ அப்படின்னு பயமா இருக்குது. மேபி நம்ம சேர்மனோ யாரும் பயமுறுத்த மாட்டாங்க. பட் ஒரு விஷயம் நீங்களும் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அது நிச்சயமா அது உங்களுக்கு பயமுறுத்தல் தான். வாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா ஏஐ சொல்லி தர்றோம். சார் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, எந்த பைசாவும் இல்லாம உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல போய் கத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு டேஞ்சர் தான். அவருக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே எப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த கற்றுக்கொள்வதற்கு மறுத்து சோம்பேறியா இருந்தோம்னா எந்த டொமைனுமே வந்து நம்மளை வந்து ட்ரபிள் பண்ண செய்யும். ஸோ இளைஞர்கள் யாரும் நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். இவங்க எல்லாம் பயத்துல பேசுறாங்க. இந்த துறையில நிறைய வாய்ப்புகளை உருவாக்குது. ஒரு சில பாயிண்ட்களை குயிக்கா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அருண் என்ன சொன்னார்னா இந்த ஏஐ வந்து மனிதனுடைய ஆற்றலை வந்து அப்படியே மட்டுப்படுத்துது, நம்ம யாருமே இனிமேல் சிந்திக்காம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. உங்க எல்லாருக்குமே ஏஐ எப்படி டெவலப் பண்றாங்கன்னு தெரியுமா? நடுவர்களே அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க, ஏஐ எப்படி டெவலப் பண்றாங்கன்னு கேளுங்க. ஒருவேளை எல்லாம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க, ஆன்லைன்ல மீட்டிங் வச்சு பேசிக்கலாம். அவங்களுக்கு யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். அதாவது அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறாரு, அவருக்கு எப்படி டெவலப் பண்ணாங்கன்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுவே மனிதனுடைய அறிவை வச்சுதான் டெவலப் பண்றாங்க. உங்க அறிவுல டெவலப் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய அறிவை நீங்க வளர்த்தா மட்டும்தான் ஏன் டெவலப் ஆகும். அதனால நீங்க யாரும் பயப்படாதீங்க, உங்க அறிவு வளரத்தான் செய்யும். ஏன்னா ஏன் வளரத்தான் செய்யுது, அதனால உங்க அறிவு வளரத்தான் செய்யும். அதனால யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இதுதான் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து சார் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, இந்த ஏஐ வந்து புது டூல் இல்ல, 1950லயே ஆரம்பிச்சாங்க. உண்மைதான். 1950ல ஆரம்பிச்ச டூல் ஏன் 2000 வரைக்கும் அது வந்து சக்சஸ் ஆகலன்னு தெரியுமா? சக்சஸ் ஆகாத டூலை ஏன் அது முன்னாடி அலைஞ்சாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? சக்சஸ் ஆகாத காரணம் ஒரு சில ரீசன் இருக்கு. டெக்னாலஜி சூட்டபிளா இல்ல. இப்பதான் ஜென்சி கிட்ட வருவாங்க, அப்பதான் ஜென்சி கிட்ட இல்ல. அது கிடையாது, அதுதான் கிடையாது. அது ஓகே. ஏன் அது பின்னாடி அலைஞ்சாங்க? இந்த டூல் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஏன் 70 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? மித்த டெக்னாலஜியால சால்வ் பண்ண முடியாத ஒரு சில ப்ராப்ளம்ஸ் சொசைட்டில இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து மித்த டூலால சால்வ் பண்ண முடியல. அதை சால்வ் பண்றதுக்காக 70 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த டெக்னாலஜி இருக்கிறனால சால்வ் பண்ணிட்டு. ஸோ சொசைட்டில ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் பேச முடியாத பிள்ளைங்களை எடுத்துக்கோங்க, ஸ்பீச் ஹியரிங் இம்பேர். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் டூல் வேணும்னா ஸ்பீச்சை ரெகனைஸ் பண்ற ஒரு டூல் வேணும். அது மித்த டெக்னாலஜியால பண்ண முடியல. அது வந்து ஏஐ வந்து உங்களுக்கு சமூக அக்கறையோடு செய்யும் பண்ணி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரிட்டிக்கல் டூல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்போர்ட் போனீங்கன்னா இமேஜை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரெகனைஸ் பண்ணுது. அந்த டூலை ப்ரீவியஸாக வச்சிருக்கிற டெக்னாலஜி வச்சு டெவலப் பண்ண ட்ரை பண்ணாங்க, பண்ண முடியல. இதெல்லாம் கிரிட்டிக்கலான ஒரு டொமைன். இதெல்லாம் வந்து ஏஐயோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த டொமைன் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. அதனால யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஃபைனலாக ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நம்ம எல்லாருமே எதர் டீச்சர்ஸாக இருக்கோம் அல்லது ஸ்டூடெண்டாக இருக்கிறோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு 2 பாயிண்ட் சொல்லிட்டு குயிக்காக முடிச்சிடுறேன். டீச்சர்ஸ் ஒரு கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுறப்போ 70 பேர் 75 பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் நம்ம டீச் பண்ணுறது புரியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் எல்லாருக்கும்
எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்கன்னு புரிஞ்சிருக்காரு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கேப்சரிங் இருக்கு. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றது? நம்ம போய் எல்லாருடைய ரூம்ல வீட்டில் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு ஏஐ ஒரு டூல் கொடுக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா பெர்சனலைஸ்டு லேர்னிங். ஸோ பெர்சனலைஸ்ட் லேர்னிங் இண்டிவிஜுவலுடைய கேப்பபிலிட்டியை, எஸ்பெஷலி இந்த பிரசன்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸோடைய இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு சூட்டபிளா அவங்கள சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம எல்லாருமே எஸ்டர்டே நம்ம வந்து ஐடபிள்யூ கான்ஃபரன்ஸை பற்றி பேசணும். ஐடபிள்யூ கான்ஃபரன்ஸில் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே டீச்சர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் இவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து சிச்சுவேஷன் மாறிடுச்சு. எல்லா பிளேசஸ்லையும் பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டூடெண்ட்ஸே நிறைய வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ண வராங்க. ஐடபிள்யூ கான்ஃபரன்ஸில் ரிவ்யூ பண்ண பேப்பர் குவாலிட்டி இருக்கு. இதெல்லாம் எப்படி பாசிபிள்? டீச்சர்ஸ் கைட் பண்றாங்க, ஒரு பாயிண்ட். செகண்ட் வந்து இந்த ஏஐ டூல்ஸ் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் சர்வீஸ் பண்ணுது. எப்படி சப்போர்ட் சர்வீஸ் பண்ணுது? ஒரு நியூ டொமைன்ல என்ன நியூ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது. அதில் உள்ள லிட்டரேச்சரை சர்வே பண்ணி கொடுக்குது. அதை அட்ரஸ் பண்றதுக்கு மெத்தடாலஜி கொடுக்குது. நெக்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து திங்க் பண்ண வைக்குது. அது திங்க் பண்ணாம பேப்பர் போட முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஐடென்டிஃபை கான்ஃபரன்ஸ் சொல்றோம், ரிவ்யூ பண்ணுது. ஸோ வந்து இந்த பிரசன்ட் ஜெனரேஷனுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாட் ஓன்லி இன் அகாடமிக்ஸ், ரிசர்ச்லையும் இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதை வந்து யாராலையும் மறக்க முடியாது. அட் த சேம் டைம் ஒரு சில டொமைன்ல வந்து ஏஐ வந்து ஜாப் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மைதான். எந்த ஜாப்பை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு நீங்க கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா, நம்ம திரும்ப திரும்ப தேவையில்லாம ஒரு ரிப்பீட்டேட்டிவ் ஜாப் சொல்றோம் இல்லையா, அந்த ஜாப்பை தான் ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுது. ஒழிய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வேண்டியது, ஹியூமன் எமோஷன்ஸ் வேண்டியது ரீப்ளேஸ் பண்ணல. அதை வந்து நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ ஏஐ மனிதர்களின் முழு வேலைகளை அல்ல, அதில் உள்ள மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பணிகளை மட்டும்தான் மாற்றுகிறது. அதை நம்ம அறிஞ்சுக்கணும். பல்வேறு அட் த சேம் டைம் பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது. ஏஐ மற்றும் டிஜிட்டல் தொடர்பான திறன்களை வளர்த்துக் கொள்ளும் இளைஞர்கள் அதிக வாய்ப்புகளை பெற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி சார். எந்த பேச்சு சிறந்த பேச்சு என்றால், பேசி முடித்த பிறகும் அதே உணர்வை நமக்குள் தக்க வைக்கிற பேச்சு. நீங்கள் சொல்லியிருக்கிற நிறைய கருத்துக்கள் இவங்க மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த நினைவலைகளாகவே இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. ஆசிரியர் பற்றி, தேவராஜ் சார் பற்றி ஒன்று சொல்லணும்னா, இவர் என் ஆசிரியருக்கே ஆசிரியர். அப்போ நான் உங்களுடைய அடுத்த தலைமுறை, அதாவது பேரப்பிள்ளை மாதிரி நீங்கள் நினைச்சுக்கோங்க. இவரிடம் கல்வி பயின்ற மாணவர்கள் எனக்கு பாடம் வகுத்திருக்கிறார்கள். அப்போ இவருடைய அறிவு, இவருடைய மாணவர் மூலமாக எனக்கு வந்திருக்கிறது. உங்களை இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி. இந்த வாய்ப்புகளை கொட்டி கொடுக்கிறது என்பதை மறுத்து பேசுவதற்காக கடைசியாக வருகிற, இறுதியாக வருகிற ஒரு பேச்சாளர். அதாவது ஒரு பழமொழி இருக்கும், கல்யாணத்துக்கு வந்தவொடனே மாப்பிள்ளை ஆகிட்டாங்க ஒரு பழமொழி சொல்லி. இது கிராமத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? இப்ப என்னன்னா, இவர் ஏற்கனவே ஒருவர் பேசுவதாக பேர் கொடுத்துட்டார். மாப்பிள்ளை அவர் தான். ஆனா அப்போ அவரும் கோவையில் வந்திருக்கிறார், இவரும் வந்திருக்கிறார். இப்பொழுது கல்யாணத்துக்கு வந்தவரை, மாப்பிள்ளையானவரை இப்பொழுது மேடை கிடைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை தட்டி பறிக்கிறது என்ற அழைத்து நீங்கள் பேசுவதற்காக உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு டாக்டர் எம் வெங்கடேஷ்குமார் அவர்களை அமிர்தா பல்கலைக்கழகத்திலிருந்து கூப்பிடுறேன். பாருங்க, ஒரு பல்கலைக்கழகத்திற்கு இன்னொரு பல்கலைக்கழகம் பதில் சொல்லுகிறது. என்ன பொருத்தம் பாருங்க. வாங்க, மகிழ்ச்சி. மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம புதுசாக எதுவும் சொல்ல போகிறது இல்லை. நம்ம சுரபன் ஐயா சொன்னாங்க, பார்க்க நாங்கள் இந்த டைலாக் சொல்லுங்க, பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பார்க்க பிடிக்கும். ஒருவேளை தனுஷ் ரசிகராகவோ பிடிக்கும். சரி, தெரியுமாங்க? நீங்க என்ன டூல் யூஸ் பண்றீங்க? ChatGPT, DeepSeek, Gemini, Claude. அதுக்கெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியுமா? நீங்க சும்மா போயிட்டு கேட்டீங்கன்னா ஏதாவது
நீங்கள் பே பண்ணாதான் அது ஒழுங்கா சொல்லும். நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏஐ கூட லஞ்சம் வாங்குதோ? ஆமாங்க. எப்படின்னா ஃபோன் பண்ணுங்கய்யா. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா பிடிக்காது, பார்க்க என்னமோ பிடிச்சிருங்க, வேற வழி இல்லை. அடுத்தது நம்ம ப்ரொஃபஸர் மேம் சொன்னாங்க, என் பசங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத அலெக்ஸா சொல்லுவோம். ஐயா அந்த சாப்பாடு செஞ்சு கொடுக்க போறது அம்மா தான். அம்மாவுக்கு தெரியாதது கூட ஏஐக்கு தெரிகிறது. ஐயா அந்த சாப்பாடு ஏஐ சொல்லுங்க, எனக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லுங்க, அதை சமைச்சு கொடுக்க போறது யாருங்க? அம்மா அம்மா தான். அலெக்ஸா சாப்பாடு போடுறது ஜொமேட்டோ அலெக்ஸா சாப்பாடு போடுறதா போடாதுங்க. அதுவும் நம்ம தான் கேட்டு வேணா நம்ம சொல்லிக்கலாம். ஆமாங்க. ஸோ நம்ம பசங்க எல்லாருமே, சின்ன பசங்க எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு டெக்னாலஜி, ஏதோ ஒரு டூல்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ அவங்களோட சுய சிந்தனை அதை டிசைட் பண்ணுறது வேற யாரும் பெற்றோர்கள் நம்ம கிடையாது, அவங்க ஈவன் அவங்களும் கிடையாது. அதை டிசைட் பண்ண போகிறது வேற யார் கையிலையும் இருக்கு. ஸோ அவங்க சொல்றதோ அந்த அல்காரிதம் வந்து தயவு செய்து உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. அது ஒரு டூல், அவ்வளோதான். அது ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான். எத்தனை பேர் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய பேர் ப்ரிடிக்ஷன் சீக்கிரம் கேட்டீங்கன்னா கைத்துருங்க. சரி, நம்ம அடுத்தது நம்ம தலைவர் யங் ப்ரொஃபஷனல் பாஸ்ட் சேர்மன், யங் ப்ரொஃபஷனல் எங்கு தாங்க நம்பலாம். நானும் அதுதான். நம்ம தலைவர் சொன்னாங்க 80% and 20% கான்செப்ட். 80% நாங்கள் நிறைய கற்றுக்குறோம், 20% தான் எங்கள் மக்கள் கற்றுக்குறாங்க. அவங்களாம் முன்னேறணும், அவங்களாம் இன்னும் வரணும், ஏஐ தெரிஞ்சுக்கணும். ஐயா ஏஐலேயே ஒரு கான்செப்ட் இருக்குங்க, ட்ரைனிங் 80%, 20% டெஸ்டிங்கு. ட்ரைனிங் மட்டும் கொடுத்தீங்கன்னா அது யூஸ் கிடையாதுங்க. 20% டெஸ்டிங் நாங்கள் பண்ணாதான் அது வேலிடேட்டாக இல்லையான்னு சொல்ல முடியும். அதை நம்மளால பண்ணுவோம். அப்புறம் இந்த அமேசான், எங்கள் அணியில் நிறையா அதுவும் கரெக்டாக சொன்னார். இந்த அமேசான், இந்த ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குல்ல, ஆன்லைன் இது காலையில் 6 மணிக்கு டொயின்னு மெசேஜ் வரும். என்ன ஆனான்னு பார்த்தா ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்னு வரும். நம்ம அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வாங்க வேண்டாம்னு நினைச்சாலும் எப்படி நம்மளோட டேட்டாவை அது வந்து கேப்சர் பண்ணி உங்களோட மைண்டை, உங்களோட டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அது வந்து கேப்சர் பண்ணி அது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுது. சரி, இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட். நிறைய பேர் வந்து ஒரு ட்ரெஸ், ஒரு ஷோரூமில் போயிட்டு ட்ரெஸ் வாங்குறதுக்கு இந்த கட்சி இங்கே வச்சா நல்லா இருக்குமா, இந்த இடத்துல ரோஸ் வச்சா நல்லா இருக்குமான்னு அலெக்சாட்ட கேட்குறாங்க, இல்லைன்னா ஜெமினைட்ட கேட்குறாங்க. அது வாங்கி கொடுக்க போகிறது உங்களோட பேரண்ட்ஸுங்கிறத நீங்கள் மறந்துடுறீங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு உங்களோட அதெல்லாம் சொல்கிற மனித இன்ட்ராக்ஷன், ஸோ ஹியூமன் இன்ட்ராக்ஷனையே இப்போ வந்து ஏஐ வந்து பறிச்சுட்டுங்க. ஸோ அது வந்து நம்மளோட ஜென்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும். மன அழுத்தம், ப்ளஸ் எனக்கு ஒரு மன அழுத்தம் இருந்தால் ஏஐட்ட கேட்டால் அது சொல்யூஷன் வராதுங்க. நீங்கள் தான் பெற்றோர்களை நம்மளும் ஆசிரியர்கள் தான் வந்து அதுக்குள்ள சப்போர்ட் பண்ணணும். அடுத்தது நம்ம யுனைடெட் தேவராஜ் ஐயாட்ட வர ஐயா வந்து சார் சொன்னாங்க, அவங்களோட ஸ்டாஃபோட அதே மாதிரி தானே எனக்கு மாணவரோட மாணவன், அவரோட மாணவனோட மாணவன், அதே மாதிரி தானே நானும் அவரோட மாணவனோட மாணவன். இளங்கோர் சார் என்னோட ப்ரொஃபஸர் வந்து சாரோட ஸ்டூடெண்ட். ஸோ அதே மாதிரி நான் எப்போ வந்து மாஸ்டர்ஸ் முடிச்சனோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்பில் IEEE FDPன்னு ஒன்று இருக்குது, ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு. ஃபஸ்ட்டு 2009 ஐயா நடத்துகிற அந்த ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் தான் நான் போய் அட்டன் பண்ணனால எனக்கு ஒரு மோட்டிவேஷன், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. PhD ரிஜிஸ்டர் பண்ணுறது இதை ஏஐ பண்ணாதீங்க. ஆசிரியர் நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனை ஏஐ பண்ணாது. அதனால தான் நான் இப்போ வந்து ஏஐ வந்து இது பண்ணி சொல்கிறோம். ஒரே ஒரு கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும். எனக்கு முடியல, ஏசியில் ரொம்ப கூலிங்காக இருக்கு, டைம் ஆயிடுச்சு. நம்ம ஏசியினால் உங்கள் பக்கத்தில் இருக்கிற அருள் குளிர்ச்சியான அவருக்கு போட்டு
தலைவராவதற்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தலைவர் வந்து ட்ரிபிள்இலேருந்து ஏஐ டெவலப் ஆகும், ஏஐ டேட்டா சயின்ஸ் போயிட்டாருங்க. அந்த ஏஐ டேட்டா சென்டருக்கு பவர் கொடுக்க போகிறதே நாங்கள் தாங்க. பவர் செட் பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் ஒரு டேட்டா சென்டருக்கு மினிமம் 2 to 3 ஜிகாவாட் பவர் வேணுங்க. ஒரு டேட்டா சென்டர் வைக்கணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு கொஸ்டின் கேட்குறீங்களா சாட் ஜிபிடியில், ஒரு கொஸ்டினுக்கு மினிமம் 10 வாட்ஸ்லேருந்து 50 வாட்ஸ் வந்து பவர் வந்து கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி 1 பேராகிராஃப் நீங்கள் கேட்குற கொஸ்டின் ஆன்சருக்கு 500 ml வாட்டர் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே ஏஐட்ட கேட்டால் நம்ம ஏற்கனவும் போடுங்க. ஸோ என்னோட ஃபைனலாக நம்மளோட ஜென்சி, நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு இந்த அவேர்னஸ் வரணும். ஏஐ வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க. உங்களோட இதுக்கு ஏஐ வந்து கொஞ்சம் தள்ளி இருந்துங்க. உங்களோட சுய சிந்தனையை டெவலப் பண்ணுங்க. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஒரு மெஷின் இன்னொரு மெஷினை தான் உருவாக்க முடியும். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய, மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையை மெஷினால் சொல்ல முடியாது அல்லது ஏஆர் சொல்ல முடியாது என்ற கருத்தை வலுவாக பதிவு செய்திருக்கிறார். அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாயால் பேசுகிற எங்களுக்கே பசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா 2 காதால் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எவ்வளவு பசி இருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். பசி ஆனா ஒண்ணு பாக்குறாங்க. அதுக்கு தான் நான் சொன்ன அற்புதமா, இது கூட்டம். யாரும் எழுந்துச்சு வெளியில போனதாகவோ சாப்பாடு போனதாகவோ தெரியவில்லை. இதற்காகவே அந்த அளவிற்கு 5 அறிஞர்களும், ஒவ்வொரு அணியிலே இருந்த 5 அறிஞர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெளிவாக விவரமாக பேசியிருக்கிறார்கள். இப்போ கடைசியா எனக்கு சோதனை மேல் சோதனை என்ன பழைய ஆளுநர்கள் அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் இல்லையா? இப்போ புதுசா இருந்தா வேற மாதிரி பாட்டு பாடியிருப்பாங்க. இப்போ வந்து எங்கிட்ட தள்ளி கொடுக்கிறார்கள். இப்பொழுது நாம் இந்த ஏஐ என்பது நாளைய தலைமுறையினருக்கு வாய்ப்புகளை கொட்டி கொடுக்கிறதா தட்டி பறிக்கிறதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அலசி ஆராயணும். இவங்களெல்லாம் பேசுங்க வச்சு. ஏஐ என்பது மெஷின் சிந்தித்து முடிவெடுக்கிற ஒரு நிகழ்வு. அதுதான் நம்ம சுருக்கமாக எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நம் மனிதர்கள் செய்வது எல்லாம் ஏஐ செய்துவிட்டால் மனிதர்கள் என்ன செய்வது என்பது ஒரு கேள்வி. இப்போ எல்லாத்தையும் நாம் செய்த வேலையெல்லாம் அவன் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு என்ன வேலை, நான் என்ன பண்ணேன்? அதுக்கு தான் ஒரு அறிஞர் சொல்கிறான், எந்த இடத்தில் ஒரு குப்பை தொட்டியில் நீங்கள் குப்பை போடாவிட்டால் தானாகவே அந்த குப்பை தொட்டியில் குப்பை நிரம்பும். நல்ல விஷயங்களை போட்டு கூட ஃபில் பண்ணுங்கன்னா அதில் இயல்பாகவே குப்பைகள் வந்து உட்கார்ந்து கொள்ளும். அந்த குப்பைகளை உட்கார்ந்து கொள்கிற இடமாக நமது மனதையும் மூளையையும் ஆக்கிவிடுமோ என்கிற பயம் இருக்கிறது. எல்லோருக்கும் இருக்கிற பயம்தான். ஆனால் இந்த நேரம் அப்படின்னா கருத்துக்களை உள்வாங்குவதற்கு மனிதர்களுக்கு காது வேண்டும். ஆனால்